அனைவருக்கும் வணக்கம். ஸோ நீங்க இப்ப இந்த மீட்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்ததா ஒரு 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ற மாரி இருக்கும். லாஸ்ட் டைம்ல ஒரு 1 ஹவர் அப்படின்றது குடுக்க போறீங்க. ஏன்னா, இந்த கடைசி நேரத்துல பிரிப்பரேஷன்ஸ் ரொம்ப பீக்ல போயிட்டு இருக்கும். இது இப்போ ஒரு 1 ஹவர் ஸ்பெண்ட் பண்ண போறீங்க. ஸோ கொஞ்சம் கடமைக்குன்னு ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். ப்ராப்பரா சொல்லக்கூடிய விஷயத்த லிசன் பண்ணுங்க. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றத லிசன் பண்ணிட்டு, இந்த 30 நாள்ல அதுக்கு தகுந்த மாரி சிசெட்ட கொண்டு போங்க. நிச்சயமா உங்களால ஷைன் பண்ண முடியும். அதாவது அந்த 67 அப்படின்ற கட் ஆஃப விட தாராளமா நீங்க 80 அப்படின்ற மார்க் விட அதிகமாவே உங்களால வாங்க முடியும். ஸோ கண்டிப்பா 80 பிளஸ் அடிக்க முடியும். சரியா? ஸோ அதனால என்ன சொல்றேன்றத உள் வாங்கிக்கோங்க. நீங்க வேற ஏதாச்சும் கேள்விகள் கேட்கணும் அப்படின்னு நினைச்சு வச்சிருக்கீங்க. இதுல டவுட்டா இருக்கு. லைக் இதை இப்படி அப்ரோச் பண்ணலாமா? வேற எப்படிலாம் ப்ரிப்பரேஷன்ஸ் இந்த 1 மந்த் கொண்டு போகலாம்னு சொல்லிட்டு நீங்க சொன்னீங்கன்னா, அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு சொல்யூஷன்ஸ் கொடுக்குறேன். நீங்க கொண்டு போங்க. சரிங்களா? ஸோ நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. நான் திரும்பவும் சொல்றேன். ப்ராப்பரா லிசன் பண்ணிக்கோங்க. சும்மா ஒரு 10 நிமிஷம் அட்டெண்ட் பண்ணிட்டு, ஓகே இது செட் ஆகாது அப்படின்னு போக வேண்டாம். ஒரு 1 ஹவர் ஸ்பெண்ட் பண்ணு. பிரச்சனை கிடையாது. சரியா? இங்க பாருங்களேன். இப்போ நீங்க ஏதாச்சும் ஒரு அகாடமில வந்து பாத்தீங்கன்னா, சிசேட்டுக்கு கிளாஸஸ் போயிருப்பீங்க. எனி அகாடமி. இப்போ உங்ககிட்ட சிசேட்டுக்கு ஒரு நோட்ஸ் ப்ராப்பரா இருந்திருக்கும். ஒரு நோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, சிசேட்டுக்கு நீங்க எடுத்து வச்சிருப்பீங்க. ஓகேவா? உங்ககிட்ட சிசேட்டுக்குன்னு ஒரு நோட்ஸ் இருக்கும். அதன் பிறகு அடுத்தது என்ன அப்படின்னா, நம்ம கிட்ட பிஒய்க்யூ இருக்கு. சிசேட்டுக்கு. அப்ப சிசேட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நோட்ஸ் இருக்கு. பிஒய்க்யூ நம்ம கிட்ட இருக்கு. இப்போ இதை வச்சுட்டு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா வச்சுக்கோங்களேன். ஏற்கனவே நல்லா ரிவிஷன் பண்ணியிருப்பீங்க. நீங்க ஏதாச்சும் ஒரு அகாடமில வந்து பாத்தீங்கன்னா, டெஸ்ட் பேட்ச் போட்டிருப்பீங்க. அதுல உங்களுக்கு சிசேட் இன்க்ளூட் ஆயிருக்கும். அதையும் நீங்க அப்பப்ப ரேண்டமா எழுதிருப்பீங்க. இது வரைக்கும் அதெல்லாம் பண்ணியிருப்பீங்க. இப்போ அதெல்லாம் விட்டுடுங்க. இந்த லாஸ்ட் 30 டேஸ்ல நீங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு மணி நேரமும் வித் ரெஸ்பெக்ட் டு சிசெட் ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்ப குரூஷியலுங்க. சரியா? நீங்க நல்லா மேக்ஸ் படிப்பீங்க, இல்ல ஆவரேஜா மேக்ஸ் படிப்பீங்க, இல்ல ரொம்ப மெதுவா மேக்ஸ் படிப்பீங்க. அது பிரச்சனையே கிடையாது. ஆனா ஒரு எஃபோர்ட் போட்டிருப்பீங்க. சரியா? இப்போ ஆப்டிடியூட்ல மோர் தென் நல்லா பாருங்க. ஆப்டிடியூட்ல மோர் தென் 10 டாபிக்ஸ் இருக்கு. அதை நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஏன் நான் சொல்ல போறேன்னா, அப்பதான் வெயிட்டேஜ் உங்களுக்கு தெரியும். எந்த டாபிக் நீங்க கடைசி நேரத்துல படிக்கணும், எதை விடணும்ன்றது உங்களுக்கு தெளிவா தெரிய வரும். ஆப்டிடியூட்ல வந்து பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்பர் சிஸ்டம் இருக்கு. நான் எழுதுற ஆர்டர்ல தான் நீங்க சிசெட் ரிவிஷன் பண்ணணும். நம்பர் சிஸ்டம், எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப். அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஏரியா வேல்யூம், ஏரியா வேல்யூம். அதன் பிறகு ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், பார்ட்னர்ஷிப், இன்ட்ரெஸ்ட், ஆவரேஜ், அலிகேஷன் மிக்சர், டைம் அண்ட் ஒர்க், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், பெர்மிட்டேஷன் காம்பினேஷன், ப்ராபபிலிட்டி. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட்ல இருக்கக்கூடிய ஃபைனலா இது எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணி உங்களுக்கு டேட்டா இன்டர்பிரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவானுங்க. டேட்டா இன்டர்பிரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவானுங்க. அப்ப பாருங்க மொத்தமா ஆப்டிடியூட்ல எல்லோ கலர்ல இருக்கிற ஆக்டிவ் டாபிக்ஸ் கவுண்ட் பண்ணுங்களேன். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14 டாபிக்ஸ் இருக்கு ஆப்டிடியூட்ல. அப்போ இந்த 14 டாபிக்ஸையும் நம்ம எல்லா டாபிக்ஸ்க்கும் அதிக முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கணுமா கேட்டா கிடையாது. ஓகேவா? அப்ப இங்க மொத்தமா 14 டாபிக் இருக்கு ஆப்டிடியூட்ல. இதே மாதிரி ரீசனிங்ல ஒரு 10 டாபிக் இருக்கு. அப்ப ஆப்டிடியூட்ல ஒரு 14 டாபிக் இருக்கு, ரீசனிங்ல ஒரு 10 டாபிக் இருக்கு. சில பேருக்கு இதுல சில டாபிக் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வரும், கொஞ்சம் வராம போக வாய்ப்புகள் இருக்கும். அப்ப அந்த மாதிரி டாபிக்கை நீங்க தாராளமா ஸ்கிப் பண்ணலாம். இப்போ இது ஆப்டிடியூட் டாபிக் சொல்றேன். நல்லா பாருங்க, ஆப்டிடியூட்ல மோர் தென் 14 டாபிக்ஸ் இருக்கு. இது ஏன் இப்ப தேவைப்படுவாங்கன்னா நீங்க ரியாலிட்டியை புரிஞ்சுக்கணும். அதுக்காக நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. இப்போ 2023 இருக்குல்ல, 2023 யூபிசி சிசெட்ல வந்து பாத்தீங்கன்னா 3 கேட்டகரியா பிரிக்கலாம். ஆப்டிடியூட், ரீசனிங், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். இந்த 2023 யூபிசி சிசெட்ல இந்த மொத்தமா 80 கொஸ்டின்ஸ் இருக்கும் இல்லையா? அந்த 80 கொஸ்டின்ல ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்ல இருந்து 28 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஆப்டிடியூட்ல இருந்து 40 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. ரீசனிங்ல இருந்து 12 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. சரியா? இப்ப நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஆப்டிடியூட்ல மொத்தம் மோர் தென் 14 டாபிக்ஸ் இருக்கு. அதுல இந்த ஆப்டிடியூட் 14 டாபிக்ஸ்ல இருந்து 40 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கான். இந்த 40 கொஸ்டின்ல
நம்பர் சிஸ்டம்ல இருந்து, ஓகேவா, நம்பர் சிஸ்டம்ல இருந்து மட்டுமே 28 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. எப்போ? 2023ல. அப்போ நீங்க நம்பர் சிஸ்டம் அப்படின்ற டாபிக்க எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ராங் சார், நம்பர் சிஸ்டம் தான் நான் எப்படி கேள்வி கேட்டாலும் அடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி நீங்க உங்களை தயார்படுத்தி வச்சிருந்தீங்கன்னா, இப்போ ஆப்டிடியூட்ல சில கொஸ்டின் அட்டன் பண்ணிருக்கலாம், ரீசனிங்ல ஒரு சில கொஸ்டின் அட்டன் பண்ணிருக்கலாம், ஆர்சில சில கொஸ்டின் அட்டன் பண்ணி அழகா கிளியர் பண்ணிட்டு போயிட்டே இருந்துடலாம். இது எப்போ? 2023 சினாரியோ. அப்படியே 2024 பாருங்களேன். 2024ல என்ன பண்ணிருந்தாங்க அப்படின்னா, இதே மாதிரி 3 டாபிக் கேட்டகரியா பிரிக்கலாம் இல்லையா? ஆப்டிடியூட், ஆர்சி, ரீசனிங். அதுல சாரி, இது ரீசனிங், இது ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் கடைசியா இருக்கிறது. ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்ல இருந்து 26 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஓகேவா? அதன் பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னா, ரீசனிங்ல இருந்து 16 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. அதன் பிறகு ஆப்டிடியூட்ல இருந்து ஒரு 38 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. கவுண்ட் பண்ணி பாருங்க, 80 வருதான்னு பாருங்க. ஓகேவா? இப்போ இந்த ஆப்டிடியூட் 38 கொஸ்டின்ல இருந்து நம்பர் சிஸ்டம்ல இருந்து 19 கொஸ்டின் கேட்டிருந்தான். அப்ப இதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கொஸ்டின் பேப்பர் எவ்வளவு ஈஸியா இருந்தாலும் சரி, கடினமா இருந்தாலும் சரி, ஆப்டிடியூட்ல நம்பர் சிஸ்டம்ல இருந்து மினிமம் 15 கொஸ்டின்ஸ் அவன் கேட்டுறான். 2024ல 19 கேட்டிருக்கான், 2023ல 28 கேட்டிருக்கான். இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, 2024 கொஸ்டின் பேப்பர் தான் கடைசி 8 வருஷத்துல கம்பாரிசன் பண்றப்போ ரொம்ப 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 எளிமையா இருந்துச்சு சிசேட். அப்ப 2024 எளிமையா இறந்ததுனால நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வச்சுட்டான் அவன். கண்டிப்பா 2025 மாடரேட்டா தாங்க இருக்கும். டஃப் பண்ண மாட்டான், பட் மாடரேட்டா இருக்கும். கொஞ்சம் இன்னும் யோசிக்க வைப்பாங்க உங்களை. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ரெடி ஆகணும். பட் 2025 கொஸ்டின் பேப்பர் எவ்வளவு மாடரேட்டா இருந்தாலும் நிச்சயமா நம்பர் சிஸ்டம் அப்படின்ற டாபிக்ல இருந்து மினிமம் அவன் 2025ல நம்பர் சிஸ்டம்ல இருந்து மினிமம் அவன் உங்ககிட்ட 15 கொஸ்டினாவது கேட்பான்னு வச்சுக்கோயேன். அப்ப அவன் ஒரு 15 கொஸ்டின் கேட்கிறான் அப்படின்னா, உனக்கு அதுல ஒரு 10 11 தான் தெரியுதுன்னு வச்சுக்கோ. அது 11 தான் அட்டன் பண்றேன்னா 11 கரெக்டா இருக்கணும். தப்பே ஆகக்கூடாது. அந்த மாதிரி நீ உன்னை தயார்படுத்தணும். அப்போ இது ஆப்டிடியூட்ல. இப்ப சில பேருக்கு நான் சொல்லுவேன், சார் கிளாஸ்ல எல்லாம் சொல்லுவாங்க, மென்டாரிங் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க, சார் இந்த பெர்மிட்டேஷன் காம்பினேஷன் ஒரு டாபிக் இருக்கு, தலைவலிக்கிற மாதிரி இருக்கு, எத்தனை தடவை பார்த்தாலும் பாக்குறப்ப புரியுது, சம்ல போடுறப்ப நான் மாட்டிக்கிறேன், அதை நான் நல்லா பார்க்கலாமா இல்ல விட்டுலாமான்னு கேட்பாங்க. இங்க பாரு, உங்ககிட்ட பெர்மிட்டேஷன் காம்பினேஷன்ஸ் ப்ராபபிலிட்டி அது ரெண்டுமே ரெண்டு டாபிக் மெர்ஜ் பண்ணி தான் நீங்க படிக்கணும். பெர்மிட்டேஷன் காம்பினேஷன்ஸ் ப்ராபபிலிட்டி அந்த ரெண்டு டாபிக்கு உங்ககிட்ட கிளாஸ் நோட்ஸ் என்ன வச்சிருக்கு அதை மட்டும் ரிவிஷன் பண்ணு. அதை பேஸ் பண்ணி சில ப்ரீவியஸ் கொஸ்டின் இருக்கும், அதை சால்வ் பண்ணிப்பாரு. அதுவே போதும், வேற எக்ஸ்ட்ரா வேண்டாம். அந்த நாலேஜ் வச்சு அவன் கேட்கிற கொஸ்டின்ஸ் எக்ஸாம் ஒன்னால அப்ரோச் பண்ண முடிஞ்சா பாரு, இல்ல போன போய் விட்டுரு, வேற டாபிக்ல இழுத்து பிடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் சொல்லிடுவேன். அப்போ பெர்மிட்டேஷன் காம்பினேஷன்ஸ்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லாம் டைம் கொடுக்க வேண்டாம். கிளாஸ் நோட்ஸை மட்டும் பாருங்க. ஆனா இந்த ஆவரேஜ் இந்த வருஷமும் அதிக அளவு ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஏரியா வந்து நம்பர் சிஸ்டம்க்கு அப்புறம் ஆவரேஜ், அலிகேஷன் மிக்சர், டைம் அண்ட் ஒர்க், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ். இது நாலுமே ரொம்ப குருஷியல். டைம் அண்ட் ஒர்க்லாம், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்லாம் லாஸ்ட் இயரே 2024 பிலிம்ஸ்லயே ஒரு மாதிரி எக்ஸ்ட்ரீமா கேட்க ஆரம்பிச்சானுங்க, அழகா டேட்டா சஃபிஷியன்சியை கொடுத்து. அதனால இந்த வருஷமும் அப்படிதான் கேட்பானுங்க. ஓகேவா? அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க உங்களை தயார்படுத்தணும். இதெல்லாம் நான் ஜஸ்ட் இப்ப பிஓகே தான் கம்பாரிசன் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி இப்ப நீங்க எல்லாருமே ஆல்மோஸ்ட் இப்ப எக்ஸாமுக்கு ரெடி ஆயிருப்பீங்க இல்லையா? சோ நான் ஸ்கிரீன்ல டேட்டா சஃபிஷியன்சி பேஸ் பண்ணி நம்பர் சிஸ்டம்ல சில கொஸ்டினை காமிக்கிறேன். யாரு வேணாலும் எனக்கு ஆன்சர் சொல்லலாம். நீங்க எப்படி டேட்டா சஃபிஷியன்சி அப்ரோச் பண்றீங்கன்றத நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் ஓப்பன் சேலஞ்சா சில கொஸ்டினை காமிக்கிறேன். அது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கிடையாது. சரியா? சோ நான் கொஸ்டினை காமிக்கிறேன், ரெடியா இருங்க. ஸ்கிரீன்ல ஒரு கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். இது டேட்டா சஃபிஷியன்சி வச்சு நான் ஜென்ரலா கேட்டிருக்கேன். சோ கொஸ்டினை படிங்க, ட்ரை பண்ணுங்க, என்ன ஆன்சர் வரும்னு சொல்லிட்டு. ஓப்பன் டு ஆல்னு சொல்லி கொடுத்துருக்கேன், யாரு வேணாலும் ட்ரை பண்ணலாம். கொஸ்டினை படிச்சுட்டு எனக்கு அப்ரோச் பண்ணுங்க. யாரு வேணாலும் கண்டுபிடிச்சிட்டு அன்மியூட் பண்ணி பேசலாம். ஸ்டார்ட் பண்ண வேண்டாம். ஓகே,
எல்லாருமே ஆப்ஷன் ஏன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஓகேம்மா. ஜெரின், நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஏன் இந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ சொல்றீங்க? எக்ஸ்பிளைன் பண்ணுங்கம்மா. சார் ஆப்வியஸ்லி இப்போ ஃபர்ஸ்ட் டே ஆஃப் தி இயர் வந்து வெயிட் பண்ணுங்க. கேள்வி என்ன கேக்குறாங்க? சார் கேள்வி என்ன கேக்குறாங்கன்னா, அந்த இயர் 25th February என்ன டேன்னு கேக்குறாங்க. ஓகே. சோ ஃபர்ஸ்ட் டே ஆஃப் தி இயர் வந்து வெட்னஸ்டேன்னு குடுத்துட்டாங்கன்னா, எப்படினாலும் ஆப்வியஸ்லி கால்குலேட் பண்ணிரலாம் 25th February என்ன டேன்ட்டு. அதாவது நீங்க சொல்றது என்னன்னா சார், ஸ்டேட்மெண்ட் 1 பயன்படுத்தி ஜனவரி மாசம் 1ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா வெட்னஸ்டேன்னு என்னால சொல்ல முடியும். அத ஆமா. பேஸ் பண்ணி பிப்ரவரி 25ஆம் தேதி என்ன கிழமை என்னால சொல்ல முடியும்னு சொல்றீங்க. கரெக்ட்டா? ஆமா, ஆமா சார். சரி, ஓகே. இது ஸ்டேட்மெண்ட் 1. ஸ்டேட்மெண்ட் 2ல என்ன சொல்லிருக்காங்க? ஸ்டேட்மெண்ட் 2 வந்து மந்த் ஆஃப் February வந்து அதுல 28 டேஸ், அதாவது அது லீப் இயர் இல்லன்றத மென்ஷன் பண்றாங்க. சரி. சோ அத மட்டும் வச்சும் நம்மளால எதையுமே கொண்டு வர முடியாது. அண்ட் ஸ்டேட்மெண்ட் 1 மட்டுமே போதுன்றதுனாலயும் ஐ வென்ட் வித் ஸ்டேட்மெண்ட் ஏ சார். சரி, பி ஓகே. வச்சு மட்டும் நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்ப இந்த கொஸ்டின்ல வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க ஓகே தான். இப்போ என்னால ஸ்டேட்மெண்ட் 1 பயன்படுத்தி பிப்ரவரி மாசம் 25ஆம் தேதி இந்த கிழமை வரும்ன்றத கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லிட்டு, இப்படியே சம்ம ஸ்டாப் பண்ணிட்டு ஆப்ஷன் ஏவ கொண்டு போய் டிக் பண்ணுவீங்களா? இல்ல அந்த 25ஆம் தேதி என்ன கிழமைன்னு கண்டுபிடிக்கிற வரைக்கும் சம்ம கொண்டு போவீங்களா? சார் இந்த சம்முக்கு நான் வந்து கண்டுபிடிக்க வரைக்கும் போகல சார். ஏன்னா எப்படினாலுமே நம்மளால கால்குலேட் பண்ணிரலாம்ன்றது நமக்கு தெரியறதுனால கொண்டு போகல. அவ்வளவுதாம்மா. வெரி குட். அம்மா எல்லாருமே லிசன் பண்ணுங்க. அப்போ டேட்டா சஃபிஷியன்சி கொஸ்டின் அப்படின்னா என்னன்னா, உன்ன அவன் ஆன்சர் கண்டுபிடிக்க சொல்லல. கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டினுக்கு என்னால ஆன்சர் பண்ண முடியுமா முடியாதா கிவன் ஸ்டேட்மெண்ட்ஸை பயன்படுத்தி அப்படின்றதான் சொல்லியிருக்கான். அதுதான் டேட்டா சஃபிஷியன்சி. மோஸ்ட் ஆஃப் தி ஆஸ்பிரன்ஸ் எக்ஸாம்கள்ல என்ன தப்பு செய்வாங்கன்னா, அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கொண்டு வர ட்ரை பண்ணி டைமை கன்சியூம் பண்ணிடுவாங்க. அப்ப இந்த கொஸ்டினுக்கு சரியான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஸ்டேட்மெண்ட் 1 மட்டுமே இருந்தால் என்னால ஆன்சர் சொல்ல முடியும். புரிஞ்சுதா? எல்லாருக்கும் ஓகேவாமா? எல்லாருக்குமே ஓகேவா? டேட்டா சஃபிஷியன்சி எப்படி இருக்குன்றது புரியுதா? அடுத்தது ஓகே. நிவாஷி நீங்க வாங்க. நிவாஷி இருக்கீங்களா? ஓகே. இப்ப இதே கொஸ்டின் நான் வேற என்ன கேட்கிறேன் அப்படின்னா, கொஸ்டின் இதே ஸ்டேட்மெண்ட் 1 இதே ஸ்டேட்மெண்ட் 2 வாட் இஸ் தி ஓகேவா லாஸ்ட் டே ஆஃப், நல்லா பாருங்க கேள்வியை பாருங்க. வாட் இஸ் தி லாஸ்ட் டே ஆஃப் தி பிப்ரவரி தட் இயர் கேட்டிருக்கேன். இந்த வருஷத்துல பிப்ரவரியில கடைசி நாள் என்ன கிழமைன்னு கேட்கிறேன். இப்ப சொல்லுங்க இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்லலாம்? ஆப்ஷன் சி. ஏன்னா இப்ப கேள்வி என்னன்னா, அந்த கிவன் இயர்ல பிப்ரவரியில கடைசி நாள் என்ன கிழமைன்னு வேணும்னு சொல்லிட்டேன். ஆனா இப்ப அந்த கடைசி நாள் பிப்ரவரி வேணுமா அது லீப் இயரா நார்மல் எனக்கு தெரியாது. அதை தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பா ஸ்டேட்மெண்ட் 2 தேவைப்படுவாங்க. அப்போ இவ்வளவுதாங்க. அப்ப கிவன் ஸ்டேட்மெண்ட் என்ன இருக்கு, அவன் என்ன கேட்கிறான்றது நிதானமா தெரிஞ்சுக்கிட்டு அப்ரோச் பண்ணீங்கன்னா ஆன்சர் கிடைச்சிரும். ஓகே தானே? ஓகே. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணீங்க. இப்ப அடுத்ததா ஒரு கொஸ்டின் காமிக்கிறேன். ஸ்கிரீன்ல ஒரு கொஸ்டின் இருக்கு. இதுவும் ஓபன் டு ஆல். யாரு வேணாலும் ஆன்சர் பண்ணலாம். பண்ணுங்க பாப்போம். ஏன்னா நீங்க என்ன பண்றீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டா மத்தவங்க எல்லாம் ஆன்சர் பண்றாங்க, நம்ம எப்படி யோசிக்கிறோன்றதை நீங்க உங்களை செல்ஃப் ரியலைஸ் பண்ணணும். இப்போ கிவன் ஷார்ட் பீரியட்ல மத்தவங்க எப்படி யோசிக்கிறாங்க, நம்ம ஏன் அப்படி யோசிக்கணும்னு நீங்க ரியலைஸ் பண்ணி அடுத்து இந்த 1 மந்த் சேஞ்ச் பண்ணணும். அதுக்காக தான் சொல்றேன். ஸ்கிரீன்ல ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கு. ஏ அண்ட் பி ரெண்டுமே நான் ஜீரோ. டிஸ்டிங்னா தனித்தனியான நம்பர் தான் அது. அப்ப ஏ பிளஸ் பி என்னன்னு கேக்குறாங்க. சொல்லுங்க பாப்போம். எனக்கு கவனமா இருந்தா சொல்ல முடியும். ஓகே. ஒரு சில பேர் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. எல்லாருமே ட்ரை பண்ணுங்க கிவன் டைம்ல. ஷார்ட் பீரியட் நீங்க எப்படி யோசிக்கிறீங்கன்றது எனக்கு தெரியணுங்க.
எல்லாருமே 10 சொல்லியிருக்கீங்க. சுபா நீங்க சொல்லுங்க, ஏன் 10 சொன்னீங்க, எப்படி அப்ரோச் பண்ணீங்க? ஒரு சில பேர் 15ன்னு சொல்லியிருக்கீங்க. அந்த 10 சொன்ன பீப்புள்லாம் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கம்மா, யாராச்சும் ஒருத்தர் அன்மியூட் பண்ணி. சில பேர் 10 சொன்னீங்க, சில பேர் 15ன்னு சொல்லியிருக்கீங்க. 10 சொன்னவங்க எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, ஏன் 10 சொன்னீங்க? ஓகே, சில பேர் 15 சொல்லியிருக்கீங்க. இந்த கொஸ்டினுக்கு சரியான ஆன்சர் என்ன அப்படின்னா 15 தான் வருவாங்க. நல்ல கேள்வி படிங்க. திரும்பவும் சொல்றேன், டேட்டா சஃபிஷியன்சி இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நான் காமிக்கிறேன். 2022, 23, 24 சிசெட்ல இந்த மாதிரி கொஸ்டின் எக்கச்சக்கமா இருந்துச்சு. இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா வச்சுக்கோங்க, உங்ககிட்ட கேட்கிறேன், எந்த 2 நம்பரை மல்டிபிள் பண்ணா கடைசியில் எப்பயுமே யூனிட் டிஜிட்ல 6 வருவாங்க? உங்களுக்கு எந்த 2 நம்பரை மல்டிபிள் பண்ணா எப்பயுமே 6 வருவாங்க? 1 into 6 மல்டிபிள் பண்ணா யூனிட் டிஜிட்ல எப்பயுமே 6 வருவாங்க. 2 into 8 பண்ணீங்கன்னா யூனிட் டிஜிட்ல எப்பயுமே 6 வருவாங்க. 2 into 3 மல்டிபிள் பண்ணீங்கன்னா யூனிட் டிஜிட்ல எப்பயுமே 6 வருவாங்க. அதன் பிறகு 7 into 8 மல்டிபிள் பண்ணீங்கன்னா யூனிட் டிஜிட்ல எப்பயுமே 6 வருவாங்க. அப்ப இங்க ஏதோ ஒரு நம்பர் எடுக்க போறீங்க, இதை மல்டிபிள் பண்ணா கடைசியில 6ன்னு முடியணும். அப்ப இந்த மாதிரி நம்பரை தான் நீங்க சூஸ் பண்ணிருப்பீங்க. அப்ப தாராளமா சொல்லலாம், எந்த நம்பர் எடுத்துருக்கலாம்? இவங்களை எடுத்துருக்கலாம். 78 into 87 போட்டு பாருங்க என்ன வராங்கன்னு சொல்லிட்டு. 78 into 87. வெரி குட்மா. 6786 டேலி ஆயிடுச்சுன்னு பாருங்க இதுல. அப்போ இந்த மாதிரி லாஜிக்கை நீங்க டக்கு டக்கு டக்குன்னு யோசிக்கணும். ஏன்னா அவன் தெளிவா சொல்லிட்டான், ஏதோ 2 நம்பர், அதே 2 நம்பரை திருப்பி எழுதி இருக்காங்க, அதை மல்டிபிள் பண்ணா எனக்கு 6AB6ன்னு வரணும், கடைசியில 6ன்னு வந்திருக்கு. அப்ப எந்த 2 நம்பரை மல்டிபிள் பண்ணா எனக்கு 6ன்னு வரும், இந்த பாசிபிலிட்டிஸ் நீங்க சூஸ் பண்ணி பார்க்கணும். இவ்வளவுதான். அப்ப இதை நீங்க எவ்வளவு ஷார்ட் டைம்ல யோசிச்சு கொண்டு வரீங்கன்றதான் முக்கியம். சில பேர் ஆன்சர் பண்ணுவீங்க, என்ன கொஞ்சம் நேரம் கன்சியூம் பண்ணிடுவீங்க. இந்த இடத்துலதான் மத்தவங்க உங்களை விட லீடிங்ல போயிட்டே இருந்துருவாங்க. புரியுதுங்களா எப்படி நம்ம யோசிக்கணும்ன்றது? சரி, ஓகே, இந்த சம்ம விட்டுருங்க, இதை நம்ம சால்வ் பண்ணியாச்சு. அடுத்ததா ஒரு கொஸ்டின் கொடுத்திருக்கேன், இத பாருங்க. ஏபிசி மூணுமே வெவ்வேறு நம்பரா. ஏபி இன்டு ஏபி ஈக்குவல் டு பிசிபி. அந்த பிசிபியோட வேல்யூ 500 விட அதிகம். பண்ணுங்க பார்ப்போம். எவ்வளவு ஷார்ட் பீரியட்ல யோசிக்கிறன்றது ரொம்ப முக்கியங்க. வெரி குட்மா, நிறைய பேர் கரெக்டான ஆன்சர் பண்ணிருக்கீங்க. கொஞ்சம் நிதானமா யோசிங்க. வெரி குட்மா. ஓகே, அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கேள்வி நல்லா லிசன் பண்ணுங்க. ஏபி இன்டு ஏபினா ஏதோ ஒரு நம்பரோட ஸ்கொயர் வேல்யூ தான் அவன் அப்படி சொல்லியிருக்கான். ஏதோ ஒரு நம்பரோட ஸ்கொயர் வேல்யூ, ஆனா அந்த ஸ்கொயர் வேல்யூ எனக்கு 500 விட அதிகமா இருக்கணும். அப்ப 500 அதிகமா இருக்கணும் அப்படின்னா, எக்ஸாம்பிள் 23 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 529 வருவாங்க. ஆனா அது இங்க பாருங்க, பிசிபி கடைசியில இங்க இது பி இது சிபின்னு வச்சுன்னா மறுபடியும் இங்க சேம் தான் வந்திருக்கணும். அப்ப இது கிடையாது. அடுத்து 24 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 576 வருவாங்க. இதுலயும் கடைசி டிஜிட் சேமா வரல. அடுத்து 25 26ன்னு வரப்போ 26 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 676. இது பாருங்க, பி சி பி அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. கரெக்டா?
அப்போ உங்களுக்கு தெளிவா தெரியும் இதுல இது ஏபி. ஏ உடைய வேல்யூ உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருச்சு 2ன்னு, பி உடைய வேல்யூ தெளிவா தெரியுது 6, சி உடைய வேல்யூ தெளிவா தெரியுது என்ன வந்திருக்கு 7 தெரிஞ்சிருக்கு. அப்ப 2 × 6 × 7 மல்டிபிள் பண்ணீங்கன்னா 84ன்னு வரும். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி. புரியுதுங்களா? அப்போ இதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா ஸ்கொயர் வேல்யூ கம்பல்சரி தெரிஞ்சிருக்கணும். 1ல இருந்து ஒரு 30 ஸ்கொயர் வரைக்கும் நீங்க தெரிஞ்சு வச்சிருந்தீங்கன்னா எக்ஸாமுக்கால டக்குன்னு அந்த மூமெண்ட்டை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். புரியுதுங்களா? திரும்பவும் சொல்றேன், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் எல்லாருமே ஆன்சர் பண்ணிடுவாங்க. நீங்களும் பண்ணிடுவீங்க. என்ன கொஞ்சம் டைமை கன்சியூம் பண்ணி வச்சிருவீங்க. அதனால இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் அழகா ஓட்டி விட்டு ட்ரை பண்ணி பார்க்கணும் நீங்க. சரியா? அடுத்ததாவது சில நான் இன்னும் இன்னைக்கு என்ன பேச வந்தேன்றதை நான் இன்னும் பேச ஆரம்பிக்கல. ஃபர்ஸ்ட் ஜென்ரலா இந்த மாதிரி கொஸ்டினை காமிச்சு எப்படி நீங்க யோசிக்கிறீன்றீங்க நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக காமிக்கிறேன். இந்த ஒரு கொஸ்டின் பாருங்க. எல்லாருமே எல்சிஎம் ஹெச்சிஎஃப் எல்லாம் படிச்சிருப்பீங்க. பாக்குறேன் இந்த கொஸ்டினுக்கு ட்ரை பண்ணுங்க. எல்லாருமே நிதானமா யோசிங்க. சார் ஸ்கிரீனை கொஞ்சம் ஜூம் அவுட் பண்றீங்களா சார்? லைட்டா क्वेश्चन மாதிரி. இப்போ ஓகே சார். Anyone answer? நிறைய பேர் சி சொல்லிருக்கீங்க. ஒரு சில பேர் ஏ சொல்லிருக்கீங்க. என்னமா ஆன்சர்? ஃபைனல் ஆன்சர்? பரவாயில்ல, ட்ரை பண்ணி பாருங்க எவ்ரி ஒன். சஹானா உங்களுக்கு என்னமா வந்திருக்கு? யுவஸ்ரீ, அரவிந்த், அசோக், ஸ்வேதா, ராகுல். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ. ஸ்டேட்மெண்ட் 1 மட்டும் இருந்தாவே ஆன்சர் பண்ணிட முடியும். நீங்க எல்சிஎம் ஹெச்சிஎஃப் படிச்சிருப்பீங்க. எல்சிஎம் ஹெச்சிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா நம்பர் 1 கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலானா ஏ இன்டு ஹெச், நம்பர் 2 கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலானா பி இன்டு ஹெச். அவன் இதுல என்ன கேட்கிறான் அப்படின்னா எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப எக்ஸாம்பிள் அந்த நம்பர் 1 நம்பர் 2 காமன் டேர்ம் ரிமூவ் பண்ணுவோம் இல்லையா, அந்த காமன் டேர்ம் ரிமூவ் பண்ணக்கூடிய ஃபைனல் ஆன்சர் தான் ஏபின்னு சொல்லுவாங்க. அது ஏபி எப்பயுமே ரேஷியோல கொடுப்பாங்க இல்ல டிவிசிபிள கொடுப்பாங்க. இங்க கிவன் டேட்டால ஸ்டேட்மெண்ட் 1ல ஏ உடைய வேல்யூ 19ன்னு கொடுத்துட்டான், பி உடைய வேல்யூ 22ன்னு கொடுத்துட்டான். கொஸ்டின்லயே உங்களுக்கு HCF கொடுத்துட்டான், அச்சோட வேல்யூ கொடுத்துட்டான். HCFன்னு அச்சு. இப்போ உங்களுக்கு கொஸ்டின் என்ன கேட்கிறான்னா 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அச்சோட வேல்யூ கொஸ்டினை கொடுத்துட்டு நம்பர் 1 நம்பர் 2 கண்டுபிடிக்க சொல்றான். நீங்க ஸ்டேட்மெண்ட் 1ல இருந்து ஏ அண்ட் பி யோட வேல்யூ கண்டுபிடிச்சிருவீங்க. கொஸ்டின்லயே அச்சு கொடுத்துட்டான், ஸ்டேட்மெண்ட் 1ல ஏ வேல்யூ பி வேல்யூ கொடுத்துட்டான். அப்ப ஈஸியா நம்பர் 1 கண்டுபிடிக்க நம்பர் 2 கண்டுபிடிக்க உங்களுக்கு தெரியும். இப்ப இதுல எல்சிஎம்மே தேவையே கிடையாது இந்த இடத்துல. அப்ப ஸ்டேட்மெண்ட் 1 மட்டும் இருந்தாவே நம்பர் 1 நம்பர் 2 உங்களால சொல்ல முடியும். ஏங்க புரிஞ்சுதா டேட்டா சஃபிஷியன்சி எப்படி போடுன்னு சொல்லிட்டு? இப்ப இதுல நீங்க நம்பர் 1 நம்பர் 2 கண்டுபிடிக்கணும் அவசியம் கூட கிடையாது. அவங்க உங்களை கேட்கறான் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்ட்டு. ஆமாங்க முடியும் சொல்லிட்டு நீங்க போயிட்டே இருக்கலாம். இது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இடத்துல எப்படி சிமுலேஷன்ஸ் பண்ணுவாங்கன்னா வச்சுக்கோயேன், நான் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. நம்பர் 1 ஈக்குவல் டு ஏ உடைய வேல்யூ 19 இன்ட்டு பி ஓட வேல்யூ 6. அடுத்து N2 வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏ ஓட வேல்யூ சாரி பி ஓட வேல்யூ 22, அச்சோட வேல்யூ இப்படி போட்டு மல்டிபிள் பண்ணி நம்பர் 1 நம்பர் 2 கொண்டு வருவாங்க. அது வேண்டவே வேண்டாம்.
சிம்பிளா நம்பர் 1 நம்பர் 2 கண்டுபிடிக்க முடியுமா? ஆமாங்க, ஸ்டேட்மெண்ட் 1 பயன்படுத்தி என்னால கண்டுபிடிக்க முடியும். ஸ்டேட்மெண்ட் 2 தேவை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தோம். ரொம்ப டீப்பா யோசிச்சீங்கன்னா டேட்டா சஃபிஷியன்சில தப்பு பண்ணிடுவீங்க. அதுக்கு ரொம்ப மேலோட்டமா யோசிச்சாலும் நீங்க மாட்டிப்பீங்க. ஒரு மாதிரி மீடியமா இருக்கணும் நீங்க. டூ எக்ஸ்ட்ரீமும் போகக்கூடாது, டூ லோவாவும் இருக்கக்கூடாது. அந்த மீடியம்லயே டிராவல் பண்ணணும் டேட்டா சஃபிஷியன்சி கொஸ்டின்ல. ஓகேவா? இது ஒரு கொஸ்டின் டேட்டா சஃபிஷியன்சி. அடுத்து இன்னொரு கொஸ்டின் இருக்கான்னு பாக்குறேன். இருக்கு. ஸ்கிரீன்ல ஒரு கொஸ்டின் இருக்கு பாருங்க. கொஸ்டின் ரீட் பண்ணுங்கம்மா. இதெல்லாம் நம்பர் சிஸ்டம்ல இருந்து இருக்கு. பிஓக்யூல இந்த மாதிரி நிறைய கேட்டுட்டாங்க. சார் கொஸ்டின் கம்ப்ளீட்டா தெரியுது சார். அச்சோ, வெயிட் பண்ணுங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் கூட ஜூம் பண்ணலாம் சார். ஜூம் பண்ணலாம். இப்போ ஓகே சார். திரும்பவும் சொல்றேன், ஒரு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ண போறீங்க. நேரத்தை வீணாக்க வேண்டாம். எல்லாருமே யோசிங்க. ஆன்சர் மத்தவங்க சொல்றாங்க, நம்ம சொல்றோம்னு சொல்லிட்டு யாரும் டிமோட்டிவேட் ஆக வேண்டாம். அதுக்கு நான் ரீசன் சொல்றேன், அதை நம்ம சரி பண்ணிக்கலாம். யாருக்காச்சும் ஆன்சர் கிடைச்சாங்கன்னா என்னங்க ஆன்சர்? எனிஒன்? திவ்யா, தனலட்சுமி, சௌந்தர்யா, கதிர், கௌதம் கிடைச்சிருக்காங்களா ஆன்சர்? மோனிஷா தெரியல. சரி, பிரச்சனை இல்லை. நோ, பரவாயில்ல. 61. வெரி குட் நிவேதிதா. எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, எப்படிமா அப்ரோச் பண்ணீங்க நிவேதிதா இந்த கொஸ்டின்? சார் நான் ஆப்ஷனல் எலிமினேஷன்ல இருந்தா சார் போனேன். அப்படிலாம் போக கூடாது. ஓகே. எனக்கு ஒழுங்கான லாஜிக்ஸா மூவ் பண்ணுங்க. இது நம்பர் சிஸ்டம் கொஸ்டின் தான், சிம்பிள் தான். பரவாயில்ல, தெரியலனா பரவாயில்ல, எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆப்ஷன் இருந்து போக கூடாதுமா. எனக்கு ஒழுங்கா பண்ணுங்க. மத்தவங்க எல்லாம்
கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. சரி, ஓகே, பிரச்சனை இல்லை. சஹானா, சுகன்யா, வினோத், சுபாஷ், ஸ்வேதா, என்னமா இருக்கு? எப்படி அப்ரோச் பண்ணலாம்? எக்ஸாமுக்கு அப்புறம் வந்தா என்ன இந்த கொஸ்டின் விட்டுட்டு வந்துருவீங்களா? கொஸ்டினை படிச்சு பார்ப்பீங்க, கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்பீங்க, விட்டுட்டு வந்துருவீங்க. இது கஷ்டம்னு சொன்னீங்கன்னா அவ்வளவுதாங்க. கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணவா? சரி, இங்க பாருங்க. இப்போ இங்க பாருங்க, ஏபி, அதுக்கப்புறம் வெரி குட், ஆன்சர் 61 தான் வரும். நான் இப்ப எக்ஸ்பிளைன் பண்றேன். எக்ஸாமுகள்ல இந்த மாதிரி கொஸ்டின் பார்த்தா எங்க இது டஃப்பாலாம் இருக்கு. கொஞ்சம் கொஸ்டினை நிதானமா படிச்சு புரிஞ்சுக்கிட்டா இது ஈஸிமா. நான் இப்ப எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்களேன். ஏபி, அதன் பிறகு சிடி, ஓகேவா? இந்த மாதிரி இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 டிஜிட் நம்பர்னு சொல்லியிருக்காங்க. சச்சிட்டு அந்த ஏபி வந்து பாத்தீங்கன்னா சிடி விட அதிகம்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஒரு 4 டிஜிட் நம்பர் யாருன்னு பார்த்தா ஏபிசிடி. பாருங்க, இது ஒரு 4 டிஜிட் நம்பர். அண்ட் தி டிஃபரன்ஸ் ஆஃப் ஏ நம்பர், நல்லா பாருங்க, டிஃபரன்ஸ் ஆஃப் ஏ நம்பர் என்ன சொல்லியிருக்காங்க? சம் ஆஃப் தி 2ன்னு சொல்லியிருக்காங்க. அந்த 2 நம்பர் இஸ் 6099. அதாவது இவங்க எல்லாரையுமே நான் சம் பண்றேன் அப்படின்னா, நல்லா பாருங்க, நான் ஈக்குவேஷன் மாதிரி ஃபார்ம் பண்றேன். ஃபர்ஸ்ட் 6039 கொடுத்திருக்காங்க. எப்படி சொல்லிருக்காங்க? அந்த என்னன்றது யாரு? ஏபிசிடி. ஏபிசிடி இது அந்த 4 டிஜிட் நம்பர். இதுதான் என்ன கண்டிஷன்? இங்க கண்டிஷன் சொல்லுங்க, டிஃபரன்ஸ் ஆஃப் n. ஓகேவா? என்ன சொல்லியிருக்காங்கன்னா மைனஸ் ஏபி மைனஸ் சிடி. இததான் அப்படி அவன் சுத்தி வளைச்சு கொடுத்திருக்கான். இப்போ நல்லா லிசன் பண்ணுங்க. யூனிட்டி பிளேஸ், 10th பிளேஸ், 100th பிளேஸ், 1000th பிளேஸ் நம்ம படிச்சிருப்போம். அதே மாதிரி கான்செப்ட்ல இந்த ஏபிசில பயன்படுத்த போறேன். இந்த டின்றது யாரு? யூனிட்டி பிளேஸ், சோ டி. சின்றது யாரு? 10th பிளேஸ், சோ 10C. பின்றது யாரு? 100th பிளேஸ், சோ 100B. ஏன்றது யாரு? 1000 பிளேஸ், சோ 1000A. மைனஸ் பிராக்கெட்ல இதே மாதிரி பாருங்க, இந்த ஏபி இருக்கு பாருங்க. அந்த ஏ வந்து பாத்தீங்கன்னா 10th பிளேஸ், பி யூனிட்டி பிளேஸ், அப்போ பிளஸ் பி பிளஸ் 10A பிராக்கெட், மறுபடியும் மைனஸ் போட்டு மறுபடியும் பிராக்கெட், 10C பிளஸ் டி ஈக்குவல் டு 6039. இப்ப மறுபடியும் இந்த பிராக்கெட்டை நீங்க க்ளோஸ் பண்ணணும், உள்ள மைனஸ் போகும். அப்ப ஃபர்தரா எப்படி வரும்னா 1000A பிளஸ் 100B பிளஸ் 10C பிளஸ் டி மைனஸ் 10A மைனஸ் B மைனஸ் 10C மைனஸ் டி ஈக்குவல் டு 6039. இந்த மாதிரி வந்திருக்கும். அப்ப இந்த மாதிரி வந்தா இப்ப நீங்க ஃபர்தரா சிம்பிளிஃபிகேஷன்ஸ் பண்ணுவீங்க. என்னங்க வந்திருக்கும் ஃபர்தரா இப்ப சிம்பிளிஃபிகேஷன்ஸ் பண்ணாங்க பாருங்க. 1000A இருக்கு, அங்க மைனஸ் 10A இருக்கு. சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா 990A வந்திருக்கும். இந்த பிளஸ் டிக்கு மைனஸ் டி கேன்சல், பிளஸ் 10Cக்கு மைனஸ் 10C கேன்சல், 100B மைனஸ் பி போச்சுன்னா பிளஸ் 99B ஈக்குவல் டு 6039. இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா 99 காமனா வெளியே இருக்கலாம். 99 காமனா வெளியே எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கும்? 10A பிளஸ் பி ஈக்குவல் டு 6039 வந்திருக்கும். இந்த 99 டிவிசிபிள கொண்டு போனீங்கன்னா 10A பிளஸ் பி ஈக்குவல் டு 61 கிடைக்கும். பாருங்க, இந்த 10Aன்றது யாரு? ஏன்றது யூனிட்டி பிளேஸ். இந்த கொஸ்டினை பாருங்க, சர்க்கிள் பண்ற பாருங்க, ஏபி தான் கேட்டிருக்கான். அப்ப இந்த ஏபி எப்படி எழுதிருக்கலாம் நீங்க? 10A பிளஸ் பி, அததான் அப்படி எழுதிருக்கலாம். அப்ப ஏபியோட வேல்யூ என்னது? உங்களுக்கு 61 கிடைச்சிருச்சு. இப்படிதான் நீங்க முறையா அப்ரோச் பண்ணணும். ஆப்ஷன் இருந்து சில பேர் போவாங்க, அது சில நேரத்துக்கு செட் ஆகிற மாதிரி இருக்கும். அப்ப கிவன் டேட்டாவை படிச்சு நீங்க நிதானமா கொண்டு வரணும். இந்த சம்ம வந்து பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு கொஞ்சம் கடினமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இதே மாதிரி கொஸ்டின் 2022, 23, 24 சிசெட்ல ஆல்ரெடி அவன் இல்ல இன்செர்ட் பண்ணி கேட்டுட்டான் நம்ம கிட்ட. அப்போ நம்ம பிஓக்கு கொஸ்டினை போயிட்டு தரவா நம்ம பார்த்திருந்தோம்னா இந்த மாதிரி கொஸ்டின் கடினம் கிடையாது. ஓகேவா? நான் சொல்றேன் பிஓக்கு நீங்க எப்படி அப்ரோச் பண்ணுன்றது நான் சொல்லிடுறேன். அப்ப இந்த கொஸ்டின் இப்படிதான் அப்ரோச் பண்ணிருப்பீங்க நீங்க. சரியா?
இது ஒரு கொஸ்டின். வெயிட் பண்ணுங்க, இன்னும் வேற கொஸ்டின்ஸ் இருக்கான்னு பாக்குறேன். கடைசியா ஒரு கொஸ்டின் இருக்கு. இத பாருங்க. பாக்குறேன் யார் ஆன்சர் பண்றீங்க. இதுவும் ஓபன் டு ஆல், யார் வேணாலும் ஆன்சர் பண்ணலாம். ஓகே, செக் பண்ணிக்கலாம். ஸ்கிரீன்ல இருக்கக்கூடிய கொஸ்டினுக்கு ஒரு சில பேர் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. மற்றவங்க ட்ரை பண்ணுங்க. நிறைய பேர் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. இது மனசுல வச்சுக்கோங்க, டேட்டா சஃபிஷியன்சி கொஸ்டின். நிதானமா ஓட்டி விட்டுறலாம். ஓகே, எல்லாருமே ட்ரை பண்ணுங்கம்மா. தவறான ஆன்சர் யாரும் சொல்ல வேண்டாம். ஓகேம்மா, இந்த ஸ்கிரீன்ல இருக்கக்கூடிய கொஸ்டினுக்கு சரியான ஆன்சர் என்ன அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன். ஓகேவா, 3 மட்டும்தான் செட் ஆவாங்க. சாரி, 3 மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் வந்திருப்பாங்க. இந்த ஆன்சருக்கு அதான் சூட்டபிளா இருப்பாங்க. அப்போ இதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கேள்வியில என்ன கேட்கறான், நம்பர் சிஸ்டம்ல உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்கறான், உங்களை சிம்பிளிஃபிகேஷன்ல எதிர்பார்க்கறானா, இல்ல கான்செப்ட் கிளாரிட்டி இருக்கான்னு செக் பண்றானான்றது நீங்க தெளிவா புரிஞ்சிருக்கணும். அப்பதான் சம்ஸ் ஈஸியா உங்களால ஓட்டி விட முடியும். இல்லைன்னா நீங்க ட்ராப்ல மாட்டிப்பீங்க. சரியா? அப்போ நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. 2021, 22, 23, 24 இந்த 4 இயர்ல இருக்கக்கூடிய கொஸ்டினை தயவு செய்து யாருமே டெஸ்ட் எழுதாதீங்க. அதாவது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கடைசி நேரத்துல இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்கு இல்லையா, உதாரணத்துக்கு இன்னைக்கு 2023 சிசெட் கொஸ்டின் பேப்பர் பிரிண்ட் போட்டு வச்சிருப்பாங்க, இல்ல பிடிஎஃபா வச்சிருப்பாங்க. அது என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 2 hours எடுத்து டெஸ்ட் எழுதுவாங்க. அது மிகப்பெரிய தவறு. தயவு செய்து அந்த மாதிரி நீங்க யாரும் செய்ய வேண்டாம். இப்ப என்ன பண்ணுங்கன்னா 30 நாள் இருக்கு இல்லையா, கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்ப இன்னைக்கு வந்து தேதி வந்து 16, சாரி இன்னைக்கு வந்து 16. இதுல இன்னும் ஒரு 14 டேஸ் இருக்கு. மே மந்த்ல வந்து ஒரு 15 டேஸ் கணக்கு வச்சுக்கோங்க. அப்போ ஆக மொத்தம் நம்ம அப்ராக்சிமேட்லி ஒரு 29-30 டேஸ் நீங்க எடுத்துக்கணும். மேல எல்லாம் 15ஆம் தேதிக்குள்ள சிசெட்டை முடிச்சு வச்சுக்கணும். இந்த 30 நாள்ல நீங்க வந்து நீங்க ஜிஎஸும் படிக்கணும், கரண்ட் அஃபேர்ஸ் எழுதணும், ஜிஎஸ் மார்க்கும் எழுதணும். பிரச்சனை நிறைய இருக்கு உங்களுக்கு. ஆனா தயவு செய்து நீங்க சிசெட்ல எந்த லெவல் இருக்கீங்கன்றது உங்க ஒவ்வொருத்தருக்கும் பர்சனலா தெரியும். நமக்கு தேவை சிசெட்ல 90-100 எல்லாம் கிடையாது, ஒரு 70 மார்க் வேணும். அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை தயார்படுத்துங்க. என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த 2020 இருந்து 2019 இருந்து தான் கொஸ்டின் பேப்பர் டஃப் பண்ண ஆரம்பிச்சானுங்க. அப்ப இந்த 2019, 2020, 2021, 22, 23, 24 சோ இந்த இயர் கொஸ்டின் பேப்பர் நீங்க முதல்ல 2019 கொஸ்டின் பேப்பர் எடுக்கணும். அந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்துக்கிட்டு அதுல இருக்கக்கூடிய ஆப்டிடியூட் ரீசனிங் கொஸ்டினை நீங்க எங்கேயாவது கிளாஸ் படிச்சு வச்சிருப்பீங்க, அங்க கெயின் பண்ண நாலேஜை வச்சு அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு கொஸ்டினும் கொஸ்டின்ல எழுதிலாம் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அதாவது கொஸ்டின் பேப்பர் தான் பிடிஎஃப் இருக்குல்ல, பிரிண்டே போட்டுக்கோ. ஓகேவா, பிரிண்ட போட்டு இல்ல பிடிஎஃப் இருந்தா அதையே வச்சு சம்ம சால்வ் பண்ண, அதை எழுதி சால்வ் பண்ணாம ஜஸ்ட் சொல்யூஷன் மட்டும் எழுதி பாருங்க. டெஸ்ட் மாதிரி எழுத வேண்டாம். ஒவ்வொரு கொஸ்டின் நீங்க சால்வ் பண்றப்போ ஒரு நாலேஜ் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணி பாருங்க. ஆன்சர் கிடைச்சா ஓகே, ஆன்சர் கிடைக்கலையா அப்படியே அதே கொஸ்டினை சும்மா கூகுள்ல போயிட்டு ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 வேர்டு டைப் பண்ணாவே அந்த கொஸ்டின் வரும். அதுல போயிட்டு என்ன வெப்சைட்ல போய் பாக்குறீங்க அப்படின்னா வச்சுக்கோங்களேன், டெஸ்ட் புக் அப்படின்னு ஒரு வெப்சைட் வரும். அதுல ஒரு சொல்யூஷன் கொடுப்பான். இல்ல அப்படின்னா இன்னொரு சொல்யூஷன் என்னன்னா டவுட் நட்னு ஒரு சொல்யூஷன் இருக்கும். இந்த 2 வெப்சைட்லயும் அந்த கொஸ்டின் இருக்கும். காப்பி பேஸ்ட் பண்ணி பாக்குறப்ப இந்த 2 கிவன், இந்த டவுட் நட்டு டெக்ஸ்ட் புக் இந்த வெப்சைட்ல இருக்கக்கூடிய சொல்யூஷனை மட்டும் போய் பாருங்க, அவ்வளவு தரமா இருக்கும். கன்வென்ஷன்லயும் சொல்லி கொடுப்பானுங்க, ஷார்ட்கட்ஸ்லயும் சொல்லி கொடுப்பானுங்க. அப்போ நீங்க இந்த அட்டெம்ப்ட் கிளியர் பண்ணணும் அப்படின்னா டெஸ்ட் எழுதி, அதாவது பிஒய்க்யூ டெஸ்ட் எழுதி பார்க்காம இந்த மாதிரி ஓகே நான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு 3 மணி நேரம் சிசெட் கொடுக்க போறேன், இந்த 3 மணி நேரத்துல 2020 அந்த 2020 சிசெட்ல கேட்ட கொஸ்டினை எவ்வளவு சால்வ் பண்ண முடியுமோ நான் அவ்வளவு சால்வ் பண்ணி பாக்குறேன். ரிமைனிங் ஏதாச்சும் பெண்டிங் இருந்தா நான் நாளைக்கு கண்டினியூ பண்றேன் அப்படின்ற மாதிரி மூவ் பண்ணி போங்க. இன்க்ளூடிங் ஆர்சி. ஏன்னா ஆர்சிக்கு நீங்க ஒரு நாலேஜ் வச்சிருப்பீங்க, அதை வச்சு நீங்க பாத்துக்கோங்க. நான் சொல்றது ஆப்டி ரீசனிங் மட்டும் இந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணுங்க. கன்வென்ஷனும் தெரிஞ்சு வச்சுக்கோ, ஷார்ட் கட்ஸும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி பண்ணீங்கன்னா, ஏன்னா
நீங்க 2020 இருந்து வரும் பொழுதுதான் அடுத்தடுத்து போக 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 அவன் எந்த மாதிரி கொஷின் இந்த கொஸ்டின் நம்ம 2020 சால்வ் பண்ணோம், அதே மாதிரி கொஸ்டின் 2022 ரிப்பீட் பண்ணிருக்கான். ஓகே, அப்போ 2024 இந்த மாதிரி கொஸ்டின் வந்திருக்கு, 2025 சிசெட்ல அவன் இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு, இதே கொஸ்டின் ரிப்பீட் பண்ண வாய்ப்பு இருக்குன்றது நீங்க ஈஸியா கொஞ்சம் ப்ரிடிக்ட் பண்ணி எடுக்க முடியும். இன்னொரு விஷயம் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். அப்ப நீங்க இந்த 2020 இருந்து 24 வரைக்கும் பிஒய்க்கு ப்ராப்பரா டெப்தா கன்வென்ஷனலி ஷார்ட்கட்ஸ் நாலேஜ் நீங்க சால்வ் பண்ணி வைக்கும் பொழுது யூபிஎஸ்சில அவன் கேட்கிறப்போ கண்டிப்பா அதை மாடிஃபை பண்ணி நம்பர்ஸையும் கான்செப்டையும் லைட்டா ட்விஸ்ட் பண்ணி தான் செட் பண்ணுவான். கண்டிப்பா உன்னால அடிக்க முடியும். சரியா? நான் திரும்பவும் சொல்றேன், நம்பர் சிஸ்டமுக்குள்ளேயே 10 குட்டி குட்டி கான்செப்ட் இருக்கு. இன்டிஜர்ஸ், யூனிட் டிஜிட், ரிமைண்டர் தியரம், ஃபேக்டார்ஸ், பைனரி கான்செப்ட், ஓகேவா? இந்த மாதிரி குட்டி குட்டி கான்செப்ட் இருக்கு. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, சார் டைம் அண்ட் ஒர்க் நான் எவ்வளோ படிச்சுட்டேன், மண்டேலே நிக்க மாட்டேங்குது, நிறைய சம் புது புது கான்செப்ட் இருக்கு, எனக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுது. பரவாயில்ல, அப்போ என்ன செய்யணும், நான் சொன்ன இந்த 2020 இங்க பாரு, நான் என்னோட பர்சனல் மென்டாரிங் ஸ்டூடெண்ட்ஸ், அதன் பிறகு நான் ஒர்க் பண்ற இன்ஸ்டியூட்ல படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் தனியாவே சொல்லுவேன், தயவு செய்து 2011 இருந்து 2024 வரைக்கும் என்ன பண்ணுங்கன்னா பிஒய்க்கு போய் எடுங்க சிசேட்டை. அதுல நம்பர் சிஸ்டம் அப்படின்ற டாபிக்ல இருந்து மட்டுமே கிட்டத்தட்ட 250 கொஸ்டின் இருக்குது. எங்க 2011 இருந்து 2024 அந்த எல்லா நம்பர் சிஸ்டம் கொஸ்டின் ஃப்ரம் 2011 இருந்து அந்த ஆர்டர்லயே பாரு, சால்வ் பண்ணி பாரு. கண்டிப்பா 2025 நம்பர் சிஸ்டம்ல இருந்து அவன் எவ்வளவு கொஸ்டின்ஸ் கேட்டாலும் கொஸ்டினை டஃப் பண்ணாலும் உன்னால, இப்போ உதாரணத்துக்கு 2025 அதான் என்ன பாருங்க, 2023 வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 28 நம்பர் சிஸ்டம் கேட்டான், 2024 19 கேட்டிருந்தான். ஒருவேளை 2025 ஒரு 15 கேட்கறான்னு வச்சுக்கோயேன், உனக்கு இந்த 15க்கு 15மே உன்ன சரியான ஆன்சர் பண்ணு நான் சொல்லவே மாட்டேன் எப்பயுமே. 15 கொஸ்டின்ஸ் கேட்கறானா பரவாயில்ல, உன்னால ஒரு 10 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண முடியுதுன்னு வச்சுக்கலாமே, அந்த 10 கொஸ்டினுமே கரெக்டா இருக்கணும். நீ 12 அட்டன் பண்ண ட்ரை பண்ண, 12ல 2 கொஸ்டினுக்கு ஆன்சர் வரல, பரவாயில்ல அந்த 2 விட்டுரு, மீதி 10 அட்டன் பண்ணல, அந்த 10மே கரெக்டா இருக்கணும். இந்த 10 ஒண்ணு லீடிங் பண்ணிச்சுன்னா அங்கங்க ஆர்சி இன்னும் மத்த டாபிக்லாம் நம்பர் சிஸ்டம் இருக்குல்ல, அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்கும். அப்புறம் ரீசனிங் கொஞ்சம் ஒண்ணு மேல தூக்கி விடும், அதன் பிறகு ஆர்சி கொஞ்சம் மேல தூக்கி விடும். அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோ. நான் திரும்பவும் சொல்றேன், நம்பர் சிஸ்டம் நீ ஸ்ட்ராங் பண்ணிட்ட அப்படின்னா கண்டிப்பா உன்னால ஷைன் பண்ண முடியும். இன்னொரு விஷயம், நான் லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தேன், தயவு செய்து கொஞ்சம் இந்த டாபிக் எல்லாம் பார்த்துட்டு போங்க கொஸ்டின் வரும்னு சொல்ல இருந்தேன், அதே மாதிரி வந்து இருந்துச்சு. ஆனா உங்கள எல்லாருமே நீங்க எங்க போய் எக்ஸாம் ஹால்ல மாட்டுவீங்க அப்படின்னா சிம்பிளிபிகேஷன்ல தான். ஒரு சம்ம எடுத்துருவீங்க, அதுல அந்த மல்டிபிள் பண்றது, அடிஷன் பண்றது, சப்ட்ராக்ஷன் பண்றது, டிவிஷன் பண்றதுல கண்டிப்பா டைமை கன்சியூம் பண்ணிடுவீங்க. ஓகேவா? அதனால எக்காரணத்தை கொண்டும் அந்த திரும்பவும் சொல்றேன், நம்ம எல்லாருமே மேக்ஸ்ல ஸ்ட்ராங்காலாம் இருக்க மாட்டோம், நமக்கும் சின்ன சின்ன மிஸ்டேக் வரும் தான். அந்த கேர்லெஸ் மிஸ்டேக்கை சரி பண்ணுங்க, ப்ராப்பரா ஓஎம் மார்க்ல ஷேடோ பண்ணுங்க, சரியான ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு தப்பா ஓஎம் மார்க்ல மார்க் பண்ணிடாதீங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதன் பிறகு நான் என்ன அப்படின்னா, நான் இந்த சிம்பிளிபிகேஷனோட ரோல் என்னன்றதை காமிக்கிறேன் பாருங்களேன். இப்ப நான் ஒரு கொஸ்டின் பேப்பர் காமிக்கிறேன். அதாவது நான் உங்ககிட்ட நான் சொல்லியிருந்தேன், 22ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா மார்க் டெஸ்ட் நான் போட்டிருக்கேன், அந்த ஒரு டெஸ்ட் வந்து எழுதுங்க அதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அந்த கொஸ்டின் பேப்பரை வந்து பாத்தீங்கன்னா நான் குரூப்ல அனுப்பி விட்டுருந்தேன். அன்னைக்கு நான் ஏற்கனவே சில பேருக்கு கொஸ்டின் பேப்பர் சென்ட் பண்ணியிருந்தேன், அதுல ஒரே ஒரு கொஸ்டின் கொஞ்சம் எரரா இருந்துச்சு, அதை சரி பண்ணி இன்னைக்கு அப்டேட் பண்ணி நான் கொஸ்டின் பேப்பர் அனுப்பி விட்டுருந்தேன். அதுல ஒரு கொஸ்டின் இப்ப நான் காமிக்கிறேன் பாருங்களேன். அந்த கொஸ்டினை நீங்க எப்படி எக்ஸாமுகள் அப்ரோச் பண்ணணும், ஏன் நான் உங்களை சிம்பிளிபிகேஷன்ஸ் பண்ணுங்கன்னு சொல்றதுக்கு காரணம் அதுதான் இருக்கு. நான் காமிக்கிறேன் பாருங்க அந்த கொஸ்டின். சோ இதுதான் அந்த மார்க் கொஸ்டின் பேப்பர். சரியா? வெயிட் பண்ணுங்க, காமிக்கிறேன். இதுல கொஸ்டின் நம்பர் 39 எல்லாருக்கும் தெளிவா தெரியுதான்னு பாருங்க. எல்லா கொஸ்டின் நம்பர் 39 எல்லாருக்குமே தெரியுதான்னு பாருங்களா? 39 37 தான் தெரியுது சார். 37 தான் தெரியுதா? ஒரு நிமிஷம் இருங்க, நான் இப்படி ஜூம் பண்ணி காமிக்கிறேன். 39 இப்ப பாருங்க. எஸ் சார். அதுல 39 பாருங்களேன்.
இப்போ நான் கிளாஸ்ல சொல்லுவேன், தயவு செய்து சிம்பிளிகேஷன்ஸ் பண்றீங்கன்னா எனக்கு நீங்க எந்த நம்பர் சிம்பிளிகேஷன்ஸ் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு நீங்க ஜென்ரலா ஏதாச்சும் நம்பர் டிவிசிபிள் பண்றீங்க. இப்போ உதாரணம் சும்மா இங்க பாருங்க 79/83 டிவிசிபிள் பண்றீங்கன்னா நீங்க 0 பாயிண்ட்டுக்கு அப்புறம் எப்பயுமே பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பர் வரைக்கும் தான் நீங்க கண்டுபிடிப்பீங்க பாயிண்ட்டுக்கு அப்புறம். ஆனா யூபிஎஸ்சி உங்களை அந்த மாதிரி எதிர்பார்க்கல. பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு 4-5 டெசிமல் கண்டுபிடிக்க சொல்றான். அப்ப கொஸ்டின் 39 பாருங்களேன். அப்போ இது நீங்க ஆப்ஷன் இருந்தா கொஸ்டின் நம்பர் 13 அப்ரோச் பண்ண முடியும். ஆப்ஷன் ஏவை எடுத்துப்பீங்க. 5194 999 டிவிசிபிள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 5.246466 இப்படி வரணும். அப்போ இது நீங்க வேகமா சிம்பிளிஃபிகேஷன்ஸ் பண்ண தெரிஞ்சா மட்டும்தான் ஈஸியா ஓட்டி விட முடியும். அப்ப இந்த கொஸ்டின் நீங்க கோ வித் ஆப்ஷன்ல தான் பண்ண முடியும். அப்ப இதுல நீங்க சிம்பிளிஃபிகேஷன்ல ஸ்ட்ராங்கா இருக்கீங்களான்னு செக் பண்ணி பாக்குறான் அவன். அப்ப இதுதான் சார் நான் டிவிஷன் நீங்க சில பேர் எல்லாருமே இதுக்கு ஆன்சர் பண்ணுவீங்க, என்ன டைமை கன்சியூம் பண்ணி விட்டுருவீங்க. அப்ப சிம்பிளிஃபிகேஷன்ல வேகமா பண்றீங்கன்னா டக்குன்னு இந்த கொஸ்டின் ஓட்டி விட்டு இதெல்லாம் 2.5 மார்க் இந்த வச்சுக்கொண்டு கொடுக்கக்கூடியது. இந்த மாதிரி யூபிஎஸ்சி கடைசி 5-6 வருஷத்துல 2-3 தடவை இதே மாதிரி கொஸ்டின் செட் பண்ணி கேட்டுட்டான். அப்ப நீ பிஓக்கு ஒழுங்கா ஸ்டால் பண்ற அப்படின்னா இதெல்லாம் தெரிஞ்சுப்ப ஓகே அவன் மேபி இப்படி எதிர்பார்க்கறான். அப்ப நம்ம இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்றது உங்களுக்கு தெளிவா தெரிய வரும். இந்த மாதிரி கொஸ்டின் மார்க்ல கொடுத்துருக்கேன், நீங்க 20 செகண்ட் எழுதுவீங்க. அதன் பிறகு வெயிட் பண்ணுங்க, வேற ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் காமிக்கிறேன். இங்க பாருங்க கொஸ்டின் நம்பர் 40 பாருங்களேன். 40 தெரியுதாமா எல்லாருக்குமே? கொஸ்டின் நம்பர் 40 எவ்ரிஒன். கொஸ்டின் நம்பர் 40 தெரியுதாமா? ஓகே அந்த கொஸ்டின் 40 ரீட் பண்ணுங்களேன். என்ன இருக்குன்னு பாருங்க. நல்லா லிசன் பண்ணுங்க. அவங்க குழு நேச்சுரல் நம்பர்னா எப்படிமா? நேச்சுரல் நம்பர்லாம் எதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க? எக்ஸ் ஒய் அப்படின்றது 2 நேச்சுரல் நம்பர் சொல்லிட்டாங்க. அப்ப நேச்சுரல் நம்பர் 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்ப போய் பாருங்க கேள்வி என்ன கேட்கறானா, கொஸ்டின் பாருங்க. whether sum of x plus y is even or odd கேட்கறான். எக்ஸ் ஒய் ஆட் பண்ணா ஈவனா ஆடான்னு கேள்வி கேட்கறான். அப்போ ஸ்டேட்மெண்ட் 1ல என்ன சொல்லியிருக்காங்க? the product of the two number is even சொல்லியிருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் 2 என்ன சொல்லியிருக்காங்க? HCF of two number is odd number சொல்லியிருக்காங்க. அப்போ இதெல்லாம் ப்ராப்பரா அந்த மூமெண்ட்ல இது ஒரு பியூர் நம்பர் சிஸ்டம் கொஸ்டின். ஆனா லைட்டா எல்சிஎம் உள்ள மெர்ஜ் பண்ணி டேட்டா சஃபிஷியன்சில கேட்டிருக்கான். அப்ப இந்த மாதிரி கொஸ்டின் அழகா நேக்கா கான்செப்ட் கிளாரிட்டி இருக்கும் பொழுது மட்டும்தான் நம்மளால ஓட்டி விட முடியும், இல்லைன்னா ஓட்டி விட முடியாது. அந்த மூமெண்ட்ல நீ வேகமா யோசிக்கணும். அதுதான் உங்ககிட்ட எதிர்பார்க்கறது. சரியா? அடுத்தது மத்ததெல்லாம் ஈஸியா தாங்க இருக்கும். கொஸ்டின் நம்பர் 48 பாருங்களேன். பாருங்க இந்த மாதிரி கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர்ல அது ரிப்பீட்டடா இருக்கு. அவ்வளோ கொஸ்டினை செட் பண்றான் அவன். இதுல நீ சிம்பிளிஃபிகேஷன்ல ஸ்ட்ராங்கா இருக்கேன்றதை செக் பண்ணக்கூடிய கொஸ்டின் நம்பர் சிஸ்டம்ல. கீழே பாருங்க 49 யூனிட் டிஜிட். உங்களுக்கு நம்பர் சிஸ்டம்ல யூனிட் டிஜிட் ரிமைண்டர் தியரம் இல்லாம கொஸ்டின் பேப்பரே இருக்காதுங்க. நீங்க போன் நோட்ஸ் வச்சிருந்தாலும் சரி, இல்ல யூடியூப்லயோ இல்ல ஏதாவது பார்த்து தயவு செய்து அந்த யூனிட் டிஜிட் ரிமைண்டர் தியரமா ஸ்ட்ராங் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பா அது கொஸ்டின் இருக்கும், உங்களை ஷைன் பண்ண வைக்கும். ரொம்ப முக்கியமானது. சோ இந்த மாதிரி தாங்க இருக்கும் நம்பர் சிஸ்டம் கொஸ்டின். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்ப உங்கள சில பேர் வந்து இந்த பர்சன்டேஜ் ஓகேவா ரேஷியோ ப்ரொபோர்ஷன்லாம் சில பேர் ஸ்ட்ராங்கா இருப்பீங்க, சில பேர் வீக்கா இருப்பீங்க. பிரச்சனையே கிடையாது. ஆனா நான் திரும்பவும் சொல்றேன், நீங்க வந்து ஆப்டிடியூட்ல கொஞ்சம் ஓரளவு நல்லா பெஸ்டா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த ரேஷியோ ப்ரொபோர்ஷன் நீங்க ஸ்ட்ராங் பண்ணி வச்சிருக்கணும். ஏன்னா நீங்க ரேஷியோ ப்ரொபோர்ஷன் ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும்தான் ஆவரேஜ் அலிகேஷன் மிக்ஸ் எல்லாம் உங்களால ஒழுங்கா பண்ண முடியும். சரியா? அப்ப இந்த மாதிரி இருக்கு. ஃபர்தரா அடுத்தது இப்பதான் நான் கான்செப்ட் கொள்ளே வரேன். இந்த 30 நாளை நீ எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா, தயவு செய்து இந்த வரக்கூடிய நாட்கள்ல ஓகேவா, இன்னையில இருந்து நான் கன்சிடர் பண்றேனே, இன்னையில இருந்து ஏப்ரல்ல இன்னும் ஒரு 14 டேஸ் இருக்கு, மேல வந்து பாத்தீங்கன்னா 25ஆம் தேதி எக்ஸாம், அந்த மேல ஒரு 20 நாள் இருக்கு. அப்ப இந்த 30 நாள்ல நீ குறைஞ்சபட்சம் சிசேட்டுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா பாருங்க, குறைஞ்சபட்சம் சிசேட்டுக்கு ஒரு 10 மார்க் எழுதி இருக்கணும் சிசேட்டுக்கு. இன்னொரு விஷயம், மார்க் எழுதுறது முக்கியமே கிடையாது. அந்த ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் அந்த டிஸ்கஷன் அந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாங்க இல்லையா, அதை போய் படிச்சு நீ தெரிஞ்சு வச்சிருக்கணும். அப்ப இந்த 10 மார்க் நீ எழுத போற. அப்ப நீ தான் டிசைட் பண்ணணும்
அப்ப சிசெட்டுக்கு 10 மார்க் எழுத போறோம். அப்ப நம்ம கிட்ட 34 நாள் இருக்குது கையில. அப்ப ஒரு எவ்ரி 3 டேஸ்க்கு ஒரு மார்க்னு கன்சிடர் பண்ணாதான் உங்களால இந்த 34 டேஸ்ல 10 மார்க் முடிக்க முடியும். கண்டிப்பா சொல்ற மார்க் இம்பார்ட்டன்ட்மா. மார்க்ல ஒவ்வொரு அகாடமி செட் பண்ணக்கூடிய கொஸ்டின் கண்டிப்பா யூபிஎஸ்சில அதே மாதிரி பேட்டர்ன்ல கான்செப்ட் ரிஃப்ளெக்ட் ஆகும் ஒவ்வொரு வருஷமும். அது எனி அகாடமி, நீங்க சென்னையில இருக்கீங்க இல்ல டெல்லியில இருக்கக்கூடிய அகாடமி எதுவா இருந்தாலுமே பரவாயில்ல. பட் எந்த அகாடமி கொஸ்டின் பேப்பர் கிடைச்சாலும் பிரிண்ட் போட்டுதான் டெஸ்ட் எழுதணும். டெஸ்ட் எழுதுறதுக்கு சரியான நேரம் என்ன பொறுத்த வரைக்கும் சிசெட்டுக்கு மதியம் 2 PM இருந்து 4 PM ஸ்லாட்ல தான் நீங்க டெஸ்ட் எழுதணும். சிசெட் மார்க்கு உங்க நான் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல், அது இது, நான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன், பிரைவேட்ல இருக்கேன், கவர்மெண்ட் எம்ப்ளாயி, அதனால நான் ஸ்டடி ஹால்ல இருக்கேன் அப்படின்லாம் சொல்லி நீங்க டெஸ்ட் எழுதக்கூடாது. மதியம் 2 மணில இருந்து 4 மணிக்குள்ளதான் நீங்க டெஸ்ட் எழுதணும். அதே மாதிரி இன்னொரு விஷயம், நமக்கு எக்ஸாம் சென்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஸ்கூலோ காலேஜ்ல தான் போடுவாங்க. மே மாசம் வெயில் பயங்கரமா இருக்கும், சரியா? கண்டிப்பா சண்டே தான் எக்ஸாம் வருது. சண்டே எக்ஸாம் வருதுன்ற பட்சத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அன்னைக்கு ஒரே அங்க பக்கத்துல ஃபங்க்ஷனா இருக்கும், ரேடியோ சவுண்ட் அது இதுன்னு உங்களுக்கு நிறைய டிஸ்டர்ப் பண்ணும் எக்ஸாம் எழுதுறப்போ. ஓகேவா? ஏசி ரூம்ல நீங்க இப்ப நிறைய பேர் நிறைய பேர் வீட்லயோ ஸ்டடி ஹால்லயோ ஏதோ ஒரு இடத்துல இருப்பீங்க. ஏசி என்விரான்மெண்ட்ல உட்காந்து டெஸ்ட் எழுதுவீங்க. ஆனா அப்ப உங்களுக்கு ரொம்ப காம் என்விரான்மெண்டா இருக்கும், பக்கத்துல யாருமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டீங்க, ரொம்ப நிதானமா டெஸ்ட் எழுதுவீங்க. ஆனா யூபிஎஸ்சி இப்படி கிடையாது இல்லையா? அப்போ நீங்க என்ன செய்யணும், அது ஜிஎஸ்ஆ இருந்தாலும் சரி, சிசெட் இருந்தாலும் சரி, சுத்தி ரொம்ப டார்ச்சர், அதாவது என்விரான்மெண்ட்ல உங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய என்விரான்மெண்ட்ல உட்காந்துதான் நீ உன்னை டெஸ்ட் எழுதணும். ஏதாச்சும் பார்க்கோ இல்ல ஏதாவது ஒரு இடத்துல உட்காந்து டெஸ்ட் எழுதுற மாதிரி பாருங்க. ஜிஎஸ்ஆ காலையில ஜிஎஸ் எப்ப டைம் ஸ்லாட் யூபிஎஸ்சி 9:30 to 11:30, நீ 9 to 11 அந்த ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்கூட்டியே உன்னை தயார்படுத்திக்கோ. அப்ப ஜிஎஸ் மார்க் எழுதுற அப்படின்னா வரக்கூடிய காலகட்டத்துல 9 மணில இருந்து 11 மணி வரைக்கும் காலையில எடுத்துக்கோ. சிசெட் 2:30 மணில இருந்து 4:30 மணிக்கு யூபிஎஸ்சி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி உன்னை டியூன் பண்ணி வச்சுக்கோ. அப்ப 2 to 4 சிசெட் நீங்க எடுத்து டெஸ்ட் எழுதணும். அதே மாதிரி நீங்க சிசெட்டுக்கு இப்ப டைம் கொடுத்து பிராக்டிஸ் பண்றீங்க, படிக்கிறீங்க, ரிவிஷன் பண்றீங்கன்னா கூட மதிய நேரம் ஒரு 3 மணி நேரம் படிக்கிறதுக்கு சிசெட் டைம் கொடுக்குறீங்கன்னா மதியம் 2 to 5 இல்ல சாப்பிட்டதுக்கு அப்புறம் அப்படியே எடுத்துருங்க. ஈவினிங்கோ மார்னிங்கோ ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்க டைம்ல சிசெட் எடுக்காதீங்க, அது நீங்களே உங்களை ஏமாத்திக்கிறீங்கன்னு அர்த்தம். மதியம் சாப்பிட்டது மந்தமா ரொம்ப டவுனா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும், அப்ப போய் சிசெட் எடு. டஃபஸ்ட் நம்ம போய் யோசி வருதான்னு பாரு, ஏன்னா யூபிஎஸ்சி அப்படிதான் இருக்கும். அப்படி மூவ் பண்ணுங்க. ஓகேவா? அதே மாதிரி வந்து பார்த்து இந்த மாதிரி அப்ப என்ன பண்ணுங்க, கடைசி 2011ல இருந்து 2024ல இருக்கக்கூடிய எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்கக்கூடிய நம்பர் சிஸ்டம் கொஸ்டின் எல்லாம் ஸ்ட்ராங் பண்ணி வச்சுக்கோங்க. ரீசனிங் பாருங்க, பேட்டர்ன் எப்படி செட் பண்றான்றத பாருங்க. அண்ட் மறக்காம 2019ல இருந்து 2024 வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டினுமே போய் பாருங்க, பேட்டர்னை டீகோட் பண்ணுங்க. நான் திரும்பவும் சொல்றேன், ரீசனிங்லயும் டேட்டா சஃபிஷியன்சியை கொண்டு வந்துட்டான். அதனால அலட்சியமா இருக்காதீங்க. ஓகேவா? ரொம்ப ஏன்னா சில கொஸ்டின் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் டஃப் பண்றான். ஓகேவா? வெயிட் பண்ணுங்களா, நான் 2024 கொஸ்டின் பேப்பர் ஒண்ணு காமிக்கிறேன். 2024 கொஸ்டின் பேப்பர் ஒண்ணு காமிக்கிறேன். அது சொல்யூஷனோட தான் இருக்கு, பயப்பட வேண்டாம். நான் காமிக்கிறேன். அதுல அந்த கொஸ்டின் யூனிட் டிஜிட் ரிமைண்டர் தியரம்லயே அவன் எப்படி டஃப் பண்ணியிருக்கான்ன்றது உங்களுக்கு தெரிய வரும். அப்போ அது நீங்க அந்த பிஒய்க்யூ பார்த்து அந்த கன்வென்ஷனல் சொல்யூஷன் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டாதான் வரக்கூடிய நாட்கள்ல சுமூகமா நீங்க இந்த பிலிம்ஸ் அழகா ஓட்டி விட முடியும். நான் திரும்பவும் சொல்றேன், 2024 பிலிம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா கேட்டுட்டான். நான் எப்பயுமே ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா டிமோட்டிவேட் பண்ணுன்ற பாயிண்ட் ஆஃப் எதுவுமே கன்வே பண்ண மாட்டேன். ரியாலிட்டி தெரிஞ்சுக்கோ. பிலிம்ஸ் முடிச்சுட்டு வந்து நீ மனசு கஷ்டப்படக்கூடாது, ஐயோ நம்ம முன்கூட்டியே படிச்சிருக்கலாமா ஒழுங்கா அப்படின்னு யோசிக்க கூடாது. இன்னும் 35 நாள் டைம் இருக்கு, எதுவுமே டைம் போகல. நீ இப்பல இருந்து கரெக்டா படிக்க ஆரம்பிச்சாலும் டைம் ஒழுங்கா கொண்டு போனால் நிச்சயமா உன்னால ஷைன் பண்ண முடியும். இந்த பிலிம்ஸ் டூ பெஸ்டாவே உன்னால கொண்டு போக முடியும். இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா 2024 சிசெட் கொஸ்டின் பேப்பரை காமிக்கிறேன். அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா வச்சுக்கோயேன், சில கொஸ்டின் காமிக்கிறேன் பாருங்க. இந்த கொஸ்டின்மா, இந்த கொஸ்டின் நம்பர் 5 எல்லாருக்கும் தெரியுதான்னு பாருங்களேன். எல்லாருக்கும் தெரியுதாமா கொஸ்டின் நம்பர் 5? நோவா? வெயிட் பண்ணுங்க. இப்ப பாருங்க கொஸ்டின் நம்பர் 5 தெரியுதான்னு பாருங்க. இப்போ ஓகேமா, இந்த இது வரைக்குமே கடைசி ஒரு 15 வருஷம் யூபிசி சிசிஆர்ல
இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் அவன் கேட்டதே இல்லை. இது ரீசனிங் கியூப்ஸ் அண்ட் ரேஷியோஸ்ல இருந்து கேட்டிருந்தாங்க. முதல் தடவையா 2024 சிசெட் கேட்டிருந்தாங்க. ஆனால் இதே கொஸ்டின் யூபிசி நடத்தக்கூடிய சிஏபிஎஃப் சீரியஸ்ல 2020லயே செட் பண்ணி கொடுத்துட்டான். ஆனா சிசெட்ல யூபிஎஸ்சி இப்பதான் முத 2024 கேட்டிருந்தான். அப்போ கிளாஸ் நடத்தக்கூடிய நிறைய ஸ்டாஃப்ஸ் அகாடமிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மாடல் இருக்குன்றது தெரியும். ஆனா யூபிஎஸ்சில கேட்கல தானே அப்படின்னு நடத்தாம விட்டு நானே நடத்த மாட்டேன் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. இதெல்லாம் கேட்க மாட்டான், யூபிஎஸ்சில கேட்கல, சிடிஎஸ் சிஏபிஎஃப் கொஸ்டின் அப்படின்னு விட்டுருவேன். ஆனா 2024 கொஸ்டின் பாக்குறப்ப ஷாக் ஆயிடுச்சு. என்னடா இதை தூக்கிட்டு வந்து இங்க வச்சிருக்கானேன்னு சொல்லிட்டு. அப்போ இந்த மாதிரி மாடல் நீங்க பிஓக்யூ பார்க்கும் பொழுதுதான் உங்களுக்கு தெரிய வரும், ஓ இப்படிலாம் இருக்குன்றது. ஓகேவா? இந்த கொஸ்டின் மொக்கையா கேட்டிருப்பாங்க, ஒண்ணுமே ஆன்சர் என்ன சொல்லிருப்பீங்க? இந்த கொஸ்டின் யாருக்கா தெரியுமா ஆன்சர்? 9. ஒண்ணுமே இல்ல. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா வச்சுக்கோங்க 64. அது யாருடைய வேல்யூ அப்படின்னா 64ன்றது 4x4x4 எழுதுவீங்க. அப்படியே இதுல இருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ணணும். 4 - 1 3 பிளஸ் 3 பிளஸ் 3 அப்படியே 9. அப்ப இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டதுனால நான் என்ன பண்ணி கொடுத்தேன்னா, ஓகே அப்ப இந்த மாதிரி செட் பண்ணிருக்காங்க. இப்போ வரக்கூடிய அகாடமிக்ல டெஸ்ட் பேட்ச் கொஸ்டின்ல இதே மாதிரி கொஸ்டின் ஒரு 125 கியூப்ஸ் சொல்லி கொடுத்துட்டேன். அப்ப இது 5x5x5 எழுதுவாங்க. அப்ப ஆன்சர் 4 + 4 + 12 சொல்லுவாங்க. அப்போ பிஓகி பாக்குறப்பதான் உன்னால பேட்டர்ன் ஓகே இப்படிலாம் இருக்கு, அப்ப இது மாதிரி கேட்பன்றதை உனக்கு ப்ரெடிக்ட் பண்ணி எடுக்க முடியும். இது ரீசன். இந்த ஒரு கொஸ்டினா அடுத்து வெயிட் பண்ணுங்க. கொஸ்டின் நம்பர் 9 தெரியுதான்னு பாருமா எல்லாருமே. 9 அவ்வளோ தடவை ரிப்பீட் பண்ணி கேட்கறான் கொஸ்டின். அப்போ நீ ஏற்கனவே இந்த கொஸ்டின் எல்லாம் உட்கார்ந்து நிதானமா சால்வ் பண்ணி, ஓகே இந்த கொஸ்டின் கன்வென்ஷன் எப்படி அப்ரோச் பண்ணலாம், நம்ம கிளாஸ் படிச்சிருப்போம், கிளாஸ் நடத்த நாலேஜ் வச்சு இது எப்படி அப்ரோச் பண்ணலாம்ன்றது முன்னாடியே ட்ரை பண்ணி பார்த்தாதான் எக்ஸாம் ஹால்ல உன்னால ஈஸியா ஓட்டி விட முடியும். புரிஞ்சுதுங்களா? அதுக்குதான் பிஓக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது இங்க சில கொஸ்டின் இருக்கு இல்லையா, இதெல்லாம் சும்மா கொஸ்டின் தான். வெயிட் பண்ணுங்க, அந்த யூனிட் டிஜிட் கொஸ்டின்ஸ் மாதிரி எங்க இருக்குன்னு பாக்குறேன். இங்க இருக்கு பாருங்க. இதுதான் நான் எதிர்பார்த்த கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 15 பாருங்களா எல்லாருமே. 15 தெரியுதான்னு பாருங்கம்மா. இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிமைண்டர் தியரம், டிவிசிபிலிட்டி ரூல்ஸ் செட் பண்ணி நம்பர் சிஸ்டம்ல கேட்கறது. அப்ப இதே மாதிரி கொஸ்டின்ஸ் நீங்க எப்படி சால்வ் பண்ணி பார்த்தா தானே எக்ஸாம்ல கேட்டு டக்குன்னு ஓட்டி விட முடியும் உங்களால. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இப்பதான் ட்ரெண்டிங்ல அழகா செட் பண்றானுங்க. அப்போ பிஓக்கு தான் ரொம்ப முக்கியம். அப்ப நீ ரெகுலரா 2019 இருந்து 24 வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டினும் ஆர்சியை மட்டும் விட்டுரு. மத்த ஆப்டிடியூட் ரீசனிங் நான் சொன்ன வெப்சைட் டெக்ஸ்ட் புக் அண்ட் டவுட் நெட் அந்த வெப்சைட்ல போயிட்டு வீடியோவாவே இல்ல நார்மலாவே சொல்யூஷனை போயிட்டு பாருங்க. ஒவ்வொரு சம்மும் சால்வ் பண்ணி பாருங்க. இதெல்லாம் நீங்க இந்த 6 கொஸ்டின் பேப்பர் இந்த 2019 to 2024 வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டினையுமே ஒழுங்கா சால்வ் பண்ணீங்கன்னா நிச்சயமா 2025 பிலிம்ஸ் கொஸ்டின் பேப்பர் எவ்வளவு கடினமா இருந்தாலும் சரி, மாடரேட்டா இருந்தாலும் சரி, உங்களால ஷைன் பண்ண முடியும். மினிமம் நீங்க ஒரு நாளைக்கு நீங்க வந்து ஓவராலா 13 மணி நேரம் 14 மணி நேரம் படிக்கிறீங்க அப்படின்னா அதுல 3 மணி நேரம் கம்பல்சரி சிசெட்டுக்கு கொடுத்தே ஆகணும். அப்போ நீங்க ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் கொடுக்க போறீங்க. இந்த 34 நாட்கள்ல 10 மார்க் வேற கொடுக்க போறீங்க. அந்த 34 நாள்ல 10 நாள் கன்சிடர் பண்ணிக்காதீங்க. அப்ப 24 நாள் தான். அப்ப 24 × 3 போட்டா என்னங்க கிடைச்சிருக்கும்? 72 hours தான் நீங்க சிசெட்டுக்கே கொடுக்க போறீங்க ரிமைனிங் டேஸ்ல. இன்னொரு விஷயம், நீங்க 10 மார்க் எழுதுவீங்க, ஒரு மார்க் எழுதுறதுக்கு 2 hours ஆகும். அந்த மார்க்குக்கு அடுத்து எக்ஸ்பிளனேஷன் படிக்கணும். அது வீடியோ ஃபார்மட்டா இருந்தாலும் சரி, இல்ல எக்ஸ்பிளனேஷன் தியரி ஃபார்மட்டா சரி. அப்ப அதுக்கு ஒரு 2 hours கொடுப்பீங்க. அப்ப டைம் ஒழுங்கா கால்குலேட்டிவ் பண்ணி கொண்டு வாங்க. நான் திரும்பவும் சொல்றேன், நீ எங்க வீக்கா இருக்குன்றது சரி பண்ணாதான் நீ பிலிம்ஸ் கிளியர் பண்ண முடியும். உன் ஃப்ரெண்ட்ஸ் படிக்கிறாங்க படிக்கல, அவங்க மார்க் வருது வரலன்றத நீங்க கன்சிடர் பண்ணிக்க கூடாது. இதை கொஞ்சம் மனசுல ஒழுங்கா வச்சுக்கோங்க. இது ஜிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்படி இப்படின்னு கேட்பாங்க, நீங்க அழகா ஓட்டி விட்டுற முடியும். ஆனா நான் திரும்பவும் சொல்றேன், சிசெட்ல சார் நான் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் செம்மையா பண்ணுவேன், டூ குட்டா பண்ணுவேன். ஓகேவா? அப்படிலாம் அப்படிலாம் நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவு செய்து ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த மதில் மேல் போன மாதிரிதான். இப்படியே நீங்க கீழேயும் விழலாம் மேலேயுமே இருக்கலாம். அந்த மூமெண்ட்ல உனக்கு ஆன்சர் சரின்னு வரும். ஆனா கொஷினை செட் பண்ணக்கூடியவங்களுடைய மைண்ட் செட்டை பொறுத்துதான் கீ செட் பண்ணுவாங்க. அவங்க சொல்றதுதான்
அவங்க கூட போய் நம்ம சேலஞ்ச் பண்ண முடியாது. இல்ல இல்ல இதுதான் வரும்னு சொல்லிட்டு. அதனால ஆனா இது ஆப்டியோ ரீசனிங்கோ நீ சால்வ் பண்ணி எக்ஸாம் காலையில இதுதான் சரின்னு நினைச்சு உன்னால சொல்ல முடியும். நீ தைரியமா இருக்க முடியும் உன்னால எக்ஸாம் காலையே. அதான் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, தயவு செய்து ஆப்டிடியூட்ல நம்பர் சிஸ்டம் நல்லா ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு இந்த ஆவரேஜ், அலிகேஷன் மிக்சரு இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோ. ஏரியா வால்யூம்ல இருந்து மினிமம் 1 கொஸ்டின் 2 கொஸ்டின் இருக்கும். ஆனால் ஏரியா வால்யூம்ல கண்டிப்பா நீங்க ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சு வச்சிருந்தா போதும். வேற எதுவுமே வேண்டாம். ஏன்னா ஏரியா வால்யூம் ஃபார்முலா பயன்படுத்தி ரேஷியோ, பர்சன்டேஜ், நம்பர் சிஸ்டம்ல கொஸ்டினை செட் பண்ணுவாங்க. அதனால ஏரியா வேல்யூம் ஃபார்முலா மட்டும் கியூபாய்டு, கியூப் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வேல்யூம் கண்டுபிடிக்கிறது, ஏரியா கண்டுபிடிக்கிறது, லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, டயகனல் கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா எல்லாம் தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபார்முலா மட்டுமே போதும். மறந்து போற மாதிரி இருக்கும். எக்ஸாமுக்கு முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடியும் அன்னைக்கு காலையிலயும் கொஞ்சம் நல்லா அந்த ஃபார்முலாஸ் எல்லாம் படிச்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க சிசெட் எக்ஸாம் எழுத போறீங்க, யூபிஎஸ்சி எக்ஸாம், ஒரிஜினல் எக்ஸாம்ஸ் எழுத போகும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா காலையில 9:30 to 11:30 எக்ஸாம் முடிஞ்சிடும். மதியம் ஒரு 3 to 4 hours கேப் இருக்கும். யாருக்கிட்டையும் போன் பேசாதீங்க, சரியா? ஏன்னா இப்பல இருந்தே உன்னை தயார்படுத்தி வச்சுக்கோ. யாருக்கிட்டையும் போன் பேசாதீங்க. எக்ஸாம் நல்லா இருந்துச்சு, நல்லா பண்ண, அப்படி பண்ண. போனை சுவிச் ஆஃப் பண்றியா? ஈவன் உன்னோட அப்பா அம்மா கிட்ட கூட பேசாத. அவங்க ஏதாவது ஒண்ணு இது பண்ணி விட்டுருவாங்க. சாயங்காலம் எக்ஸாம் முடிச்சுட்டு பேசு. மதியம் அந்த 3 மணி நேரம் கேப் இருக்கு, அந்த டாபிக் மறந்து போற மாதிரி இருக்கு, சிசேட்ல இந்த டாபிக் மறந்து போற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அதெல்லாம் ரிவிஷன் பண்ணாத. விட்டுரு, ஃப்ரீயா விட்டுரு. நிதானமா போ. காலையில ஜிஎஸ் முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு மதியம் சிசெட் ஃப்ரெஷ்ஷா போய் பண்ணு. காலையில நீ நல்லா பண்ணிருக்க, நல்லா பண்ணல, மேட்ரே இல்ல, அது அப்படியே அப்படியே மறந்துரு. மதியம் சிசெட் நல்லா பண்ணிட்டு வா அப்படின்ற மாதிரி பண்ணு. இந்த 1 மாசம் எவ்வளவு நல்ல முறையில், நான் திரும்பவும் சொல்றேன், ஒரு விஷயம் நம்ம எப்போ ஆரம்பிக்கிறோன்றது முக்கியம் இல்ல, கரெக்ட் ஆரம்பிக்கிறதுல இருந்து கரெக்டா கொண்டு போறோமா அப்படின்றதா ரொம்ப முக்கியம். ஏன்னா சோ இது உங்களுக்கு முதல் அட்டெம்ப்ட், 2வது, 3வது, 4வது, 5வது, எத்தனாவது அட்டெம்ப்ட் வேணாலும் இருக்கலாம். நீ எவ்வளவு எஃபர்ட் போடுறியோ அதுக்கான பலன் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். நான் அதுதான் சொல்லுவேன். சோ இந்த 30 நாள்ல நல்ல முறையில பயன்படுத்திக்கோங்க. தேவையில்லாத விஷயத்துக்கு நேரத்தை கொடுக்காதீங்க. நீங்க சிசெட்ல மெதுவா பண்றீங்க, நல்லா பண்றீங்க, அது முக்கியமே இல்லை. ஆனா இந்த 30 நாள் நீங்க எங்க வீக்கா இருக்கீங்கன்றது தெரிஞ்சுக்கிட்டு அதை சரி பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமா சிசெட் உங்களால 70+ அடிக்க முடியும். 67 எடுத்தா கிளியர் பண்ண முடியும். 70+ எடுத்து நல்ல மார்ஜின்ல உங்களால சிசெட் கிளியர் பண்ணி அடுத்து மெயின்ஸ் கொடுக்க முடியும், ஜிஎஸ் நல்லா பண்ணிட்டு. புரியுதா? இதுதான் நீங்க செய்யணும். நான் திரும்பவும் சொல்றேன், இந்த டைம் நீங்க எக்ஸ்ட்ரா சோர்ஸ் எல்லாம் போய் பார்த்து நோட்ஸ் எல்லாம் எடுக்கிற வேலை வச்சுக்காதீங்க. ஏன்னா இப்போதைக்கு இப்போ 30 நாள் இருக்கு. அப்பப்போ நீங்க ஒரு நாளைக்கு 2-3 மணி நேரம் நீங்க சிசெட்டுக்கு பிராக்டிஸ் பண்றீங்கன்னா, உதாரணத்துக்கு சார் நான் இன்னைக்கு ரேஷியோ எடுக்கிறேன். ரேஷியோ நீங்க எப்படி ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னா, இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் அந்த டாபிக் ரிவிஷன் பண்ண போறீங்கன்னா, அப்போ நீங்க வந்து இப்ப நமக்கு நீங்க 30 நாள் தான் டைமே இருக்கு, ஓகேவா? அப்போ ஒரு நாளைக்கு 3 ஹவர்ஸ் கொடுக்க போறீங்க. அப்ப ரேஷியோ, ப்ரொபோர்ஷன், கிளாஸ் நோட்ஸ், நீங்க கிளாஸ் போயிருப்பீங்க, அங்க நோட்ஸ் அந்த டாபிக்காக எடுத்து வச்சிருப்பீங்க. வேற ஏதாச்சும் புத்தகத்துல இருந்து சம்ம சால்வ் பண்ணி ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சிருப்பீங்க ரேஷியோ ப்ரொபோர்ஷனுக்கு. அதன் பிறகு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல ரேஷியோ ப்ரொபோர்ஷன் இருக்கும், அதுல இருக்கதான் சால்வ் பண்ணி வச்சிருப்பீங்க. இல்ல வேற ஏதாவது வித் ரெஸ்பெக்ட் டு ரேஷியோ ப்ரொபோர்ஷன் இருக்கிற நோட்ஸ் எதாவது இருக்கோ அது எல்லாமே நீங்க ஒரு 2 daysல முடிச்சிடணும், மேக்சிமம் முடிச்சிடணும்.
சாரிம்மா, எனக்கு தான் மீட்டிங் கட் ஆயிடுச்சு. நான் பேசுறது இப்போ ஆடியபிளா இருக்கா? சாரிங்க, எனக்கு மீட்டிங் கட் ஆயிடுச்சு. ஓகேவா? அப்ப என்ன அப்படின்னா, தயவு செய்து இந்த 30 நாளுமே உங்க கிட்ட இருக்கக்கூடிய நோட்ஸ் ஒழுங்கா ரிவிஷன் பண்ணுங்க சிசேட்டுக்கு. ஓகேவா? அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா, இப்போ உங்கள்ல ஓகேவா? இப்ப நான் உங்க எல்லாருக்குமே ஜெனரலா லிங்க் கொடுத்திருந்தேன் இல்லையா? இப்போ என்கிட்ட ஒருவேளை நீங்க இன்னும் நம்பர் சிஸ்டம் ஒழுங்கா ஸ்ட்ராங் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா சொல்லுங்க. நான் என்கிட்ட ஒரு நம்பர் சிஸ்டம்க்கு ஒரு 300 கொஸ்டின்ஸ் நான் வச்சிருக்கேன். ஆல்ரெடி அது மென்டாரிங் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நீங்க அதை சால்வ் பண்ணிட்டு இருக்கீங்க. அதாவது என்ன அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 300 கொஸ்டின்ஸ் நம்பர் சிஸ்டம் நான் வச்சிருக்கேன். அதை நான் காமிக்கிறேன் பாருங்க. ஏன்னா நீங்க நம்பர் சிஸ்டம் எவ்வளவு ஸ்ட்ராங் பண்ண முடியுமோ அது ஸ்ட்ராங் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா ஷைன் பண்ண முடியும் உங்களால. பட் என்ன எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா, இப்ப அந்த 300 கொஸ்டின் சால்வ் பண்றதுக்கு உங்களுக்கு டைம் இருக்குமானா எனக்கு தெரியல. அதுதான் ஒரு பெரிய டிராபேக். சரி, ஏன்னா டைம் இல்ல. அந்த 300 கொஸ்டின்ஸ் நான் எங்க இருந்து எடுத்திருக்கேன் அப்படின்னா வச்சுக்கோங்களேன், அந்த 300 கொஸ்டினுமே யூபிசி கிடையாது, எஸ்எஸ்சி இருக்காங்க இல்லையா? அந்த எஸ்எஸ்சி நடத்தக்கூடிய கொஸ்டின்ஸ் அது 300மே நம்பர் சிஸ்டம்ல இருந்து இந்த கடைசி ஒரு 10 வருஷத்துல எஸ்எஸ்சி நடத்தின கொஸ்டின் அது. அதை நான் காமிக்கிறேன் பாருங்க இப்போ. ஆனா அதுக்கு என்கிட்ட கீ இருக்கு, நான் கீ கொடுக்க மாட்டேன். நீங்க தான் அந்த கொஸ்டின் நீங்க தான் என்ன பண்ணீங்க அப்படின்னா அந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுவீங்க. சால்வ் பண்ணிட்டு ஆன்சர் கிடைக்கல அப்படின்னா நீங்க காப்பி பேஸ்ட் பண்ணி வெப்சைட்ல செக் பண்ணிக்கணும். அந்த கொஸ்டின் இப்ப நான் ஷேர் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க, ஆன்லைன்ல பாருங்க. ஆல்ரெடி மெஜாரிட்டி பீப்புள் இதுல 300 கொஸ்டின்ஸ் நீங்க சால்வ் பண்ணிட்டீங்க. இதுதான் அந்த 300 கொஸ்டின். அப்ராக்சிமேட் ஒரு 30 பேஜ் கிட்ட வரும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இங்க இருக்க பாருங்களேன். எல்லாருக்குமே நான் கொஸ்டின் ஷேர் பண்ணி ஆன்லைன்ல தெரியுதான்னு பாருங்க. மீட்டிங்ல விசிபிளா இருக்கு ஆன்லைன்ல. ஓகேமா? சோ இது பியூர்லி 300 கொஸ்டின் நம்பர் சிஸ்டம் மட்டும்தான் இருக்கும். எல்லா கான்செப்டும் இருக்கும். இந்த 300 கொஸ்டின்ல சில கொஸ்டின்ஸ் ஈஸியா இருக்கும், சில கொஸ்டின்ஸ் கடினமா இருக்கும். ஆனா என்கிட்ட இங்க பாருங்க, இப்ப கொஸ்டின் நம்பர் 10 இருக்குன்னா 10க்கு என்கிட்ட கீ இருக்கு, ஆனா கீ கொடுக்க மாட்டேன். நான் கொஸ்டின் பேப்பர் மட்டும் தான் கொடுப்பேன். இப்ப அப்படியே உனக்கு ஆன்சர் கிடைக்கல, இந்த கொஸ்டின் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி கூகுள்ல போட்டா கண்டிப்பா கன்வர்ஷன் சொல்யூஷன் வரும். ஏன்னா இது எல்லாமே கொஸ்டின். அப்போ இது வேணும் அப்படின்னா எனக்கு மெசேஜ், நான் இந்த பிடிஎஃப் உங்களுக்கு தரேன். ஆனா தயவு செய்து பிரிண்ட் போட்டு சம்ம சால்வ் பண்ணுங்க. ஏன்னா இந்த பிடிஎஃப் வச்சு பண்ணீங்கன்னா எஃபிஷியன்சி இருக்காது. இந்த சம்ம கொஸ்டின் வரும் உங்க கையில இருக்கணும், நீ சால்வ் பண்ணணும். இந்த மாதிரி இதுல ஒரு 300 கொஸ்டின் இருக்கு. அப்ப இந்த 300 கொஸ்டின்ஸ் நீ சால்வ் பண்ணி பார்த்தனா கண்டிப்பா ஒரு குறிப்பிட்ட நாலேஜ் கிடைச்சிரும் உங்களுக்கு. சரியா? சோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அந்த 30 டேஸ்ல நீங்க வேற என்னெல்லாம் செய்யணும்ன்றதை நான் சொல்லிடுறேன். ஏற்கனவே நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, நீங்க ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 மணி நேரம் சிசேட் கொடுங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். 3 ஹவர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிசேட்டுக்கு ரெகுலரா கொடுங்கன்னு சொல்லியிருக்கேன். 3 ஹவர்ஸ் பெர் டேக்கு சிசேட்டுக்கு நீங்க ரெகுலரா கொடுத்துருவீங்க. ஃபர்தரா வேற என்ன செய்வீங்க அப்படின்னா 3 ஹவர்ஸ் பெர் டே கொடுத்ததுக்கு அப்புறம் ரிவிஷனுங்க. ரிவிஷன் அப்படின்னா வச்சுக்கோங்க, ஒரு குறிப்பிட்ட டாபிக் ரீசனிங். ஆடியோ எரரா இருக்கா? இப்ப கிளியரா இருக்கான்னு பாருங்க. சச்சோ, இப்ப கிளியரா இருக்கா? எஸ் சார். ஓகேமா. என்ன அப்படின்னா வச்சுக்கோங்க, அந்த நீங்க ஒரு நாளைக்கு நீங்க ஒரு 3 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்றப்போ நல்லா பாருங்க, ரிவிஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்மா. நான் திரும்பவும் சொல்றேன், நீ எந்த ஒரு அகாடமில மார்க் டெஸ்ட் எடுத்தாலும் மனசுல வச்சுக்கோ, 2 மணி நேரம் மார்க் எழுத போற, ஒரு 2 மணி நேரம் அதை டிஸ்கஷன் பண்ண போறேன். 4 ஹவர்ஸ் கொடுக்க போற ஒவ்வொரு டெஸ்ட். அந்த கொஸ்டின் ஒரு ஒர்த்தா இல்லையா சும்மா கடமைக்கெல்லாம் போய் எழுதிட்டு வரக்கூடாது. சோ உன்னை நல்லா தயார்படுத்திட்டு மார்க் கொடு. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சார் இப்ப நீங்க வந்து 10 மார்க் எழுத சொல்றீங்க, நான் எவ்ரி 3 டேஸ் ஒரு மார்க் எடுக்கட்டுமா? ஆனா நான் இன்னும் நிறைய டாபிக் பிஓக்ல ஸ்ட்ராங் பண்ணாம இருக்கேன் சார். நான் என்ன பண்றேன், அந்த 30 நாள்ல இப்போ முதல் ஒரு 20 நாள் நான் எங்கன்னா வீக்கா இருக்கணும், பிஓக்யூ அது இதுன்னு எல்லாத்தையும் நான் போய் ஸ்ட்ராங் பண்ணிக்கிறேன். என்ன நான் ஃபர்ஸ்ட் நான் ஃபுல்லாத்தையும் போய் என்ன படிச்சுக்கிறேன், என் நோட்ஸ் நல்லா ரிவிஷன் பண்ணிக்கிறேன் சார். நானு ரிவிஷன் பண்ணிட்டு அந்த 30 நாள் கடைசி 10 நாள் டெய்லி ஒரு மார்க் நான் எடுக்கட்டுமா? தாராளமா நீ எடுக்கலாம், தாராளமா எடுக்கலாம். அது உனக்கு இன்னும் நல்லா உனக்கு ஷைன் பண்ண வைக்கும், உனக்கு நிறைய கான்பிடென்ட் கொடுக்கும். பட் நீ பிஓகே பாக்குறியோ இல்லையோ, தயவு செய்து உன் கிளாஸ் நோட்ஸ் நல்லா ரிவிஷன் பண்ணு. எக்கச்சக்கமான நோட்ஸ் எடுத்து வச்சிருப்பேன்.
டைம் ஆகும் தான் ரிவிஷன் பண்றதுக்கு. அதெல்லாம் நீ ப்ராப்பரா ரிவிஷன் பண்ணனா நிச்சயமா இந்த பிலிம்ஸ் உன்னால அடிக்க முடியும். கிளாஸ் நோட்ஸ் அலாங் வித் பிஒய்க்யூ பண்ணனா பிலிம்ஸ் உன் கையில செட். வேற எதுவுமே வேண்டாம், பயப்படவே வேண்டாம். என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க யாராச்சும் இருக்கீங்க அப்படின்னா, நீங்களோ உங்க நபர்களோ நிறைய டெலிகிராம் சேனல்ல வந்து ஃப்ரீயாவே மார்க் டெஸ்ட் எல்லாம் கொஸ்டின் கிடைக்குது. அது எனி அகாடமி. நான் என்னுடைய பர்சனலா மென்டாரிங் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் சரி, கிளாஸ் படிச்ச ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் சரி, நான் ஒர்க் பண்ற பிளேஸ் இருக்கக்கூடிய சரி, என்ன பண்ணுவேன்னா டெல்லியில இருக்கக்கூடிய அகாடமிக்ஸ் கொஸ்டின் பேப்பர்லாம் கிடைச்சா எழுதுங்க. விஷன் ஐஏஎஸ், ஃபோரம் ஐஏஎஸ், வாஜிராம் ஐஏஎஸ் இதெல்லாம் கிடைச்சா எழுதுங்க. கொஸ்டின் ரொம்ப ஸ்டாண்டர்டா இருக்கும். நீ நீ என்ன கொஸ்டின் விஷனோட எழுதுறியோ அதே கொஸ்டின் தான் ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான ஆஸ்பிரன்ஸ் எழுதுவோம். அப்ப அதே நாலேஜ் உன்னால கெயின் பண்ண முடியும். கொஸ்டின் பேப்பர் செட் பண்றது டெல்லியில ஒருத்தர் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாஃப் செட் பண்ணுவாங்க. அப்ப அந்த ஸ்டாஃபோட நாலேஜ் நீ கெயின் பண்ண முடியும். டெல்லியில இருக்கக்கூடிய பையனும் அதே கொஸ்டின் தான் எழுதுவான் அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்போ உன்னோட ஸ்டாண்டர்டை இன்க்ரீஸ் பண்ணு. கொஸ்டின் பேப்பர்ல மார்க் முக்கியமே கிடையாது. அட் எண்ட் ஆஃப் தி டெஸ்ட் அப்பாடா இதுக்கு முன்னாடி இந்த நாலேஜ் நான் தெரிஞ்சுக்காம இருந்தேன், இப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இதன் பிறகு எப்படி இந்த கான்செப்ட் கேட்டாலும் என்னால ஆன்சர் பண்ண முடியும் நீ பண்ற தெரியுமா, அதுதான் எனக்கு வேணும். திரும்பவும் சொல்றேன், சி செட்ல 80, 90, 100 வேண்டாம். எனக்கு தேவை 70 மார்க். அந்த 70 மார்க்கை கிளியர் பண்ற அளவுக்கு நாலேஜ் கெயின் பண்ணி வச்சுக்கோ, அதுவே போதும். சோ இதுதான் நான் வந்து ஜென்ரலா உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்த விஷயம். இந்த ஒரு மாசத்தை நீ இரவு பகல் பார்க்காம ஜிஎஸ் சிசெட் நல்லா படிங்க. நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். நீங்க உங்ககிட்ட இருந்து ஏதாச்சும் கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தா நீங்க ஏதாச்சும் கேட்கலாம் வித் ரெஸ்பெக்ட் டு சிசெட்டுக்கு. கேட்கிறதா கேட்கலாமா? ஜிஎஸ்க்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா வச்சுக்கோங்களேன், அதே மாதிரிதான். கடைசி நேரத்துல நீங்க எவ்வளவு படிச்சிருக்கீங்கன்றது முக்கியம் கிடையாது, எவ்வளவு நம்பர் ஆஃப் மார்க் டெஸ்ட் எடுத்திருக்கீங்க. நீங்க ஜிஎஸ் டெஸ்ட்டுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 20 மார்க்காவது எடுத்திருந்திருக்கணும். 20 மார்க் கண்டிப்பா எடுக்கணும். இன்னொரு விஷயம், யார் ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ்ல ஸ்ட்ராங்கா இருக்கீங்களோ அவங்க கண்டிப்பா ஜிஎஸ் நல்லா பண்ண முடியும். நிறைய அகாடமி சென்னையில வந்து பாத்தீங்கன்னா ஆபீசர் ஐஏஎஸ் அகாடமியில சில அகாடமியில கரண்ட் அஃபேர்ஸ்க்குன்னு டெஸ்ட் வச்சு போட்டிருந்தாங்க. நான் கேள்விப்பட்டேன், பட் எனக்கு உண்மையா எல்லாம் தெரியாது. கரண்ட் அஃபேர்ஸ்க்குன்னு டெஸ்ட் வச்சு போட்டிருந்தாங்களாம். டெல்லியில ஒரு 2-3 அகாடமி கரண்ட் அஃபேர்ஸ்க்குன்னு டெஸ்ட் வச்சு போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர் எல்லாம் கிடைச்சிச்சுன்னா கரண்ட் அஃபேர்ஸ் அதெல்லாம் நீங்க படிக்க வேண்டாம், ஜஸ்ட் டெஸ்ட் மட்டும் எழுதிப்பாங்க. ஜனவரி 2025 100 கொஸ்டின் டெஸ்ட் இருக்கும், அதே மாதிரி இருக்கும். நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் நான் ஜென்ரலா எல்லாருக்குமே சொல்றது, தயவு செய்து 80 கொஸ்டினுக்கு மேல போகாதீங்க. மார்க்ல நான் சொல்றது 80ல இருந்து 80 மட்டும் அட்டென்ட் பண்ணுங்க. அந்த மாதிரி வச்சு சாரி 80ல இருந்து 85 வரைக்கும் ஜிஎஸ்ல வந்து கொஸ்டின் அட்டென்ட் பண்ணுங்க. சிசிஆர்ல என்ன பண்ணுங்கன்னா தயவு செய்து 45 கொஸ்டினுக்கு மேல அட்டென்ட் பண்ணாதீங்க. 35ல இருந்து 40 இருக்கக்கூடியதுதான் கரெக்டான சேஃப் ஜோன். எப்பயுமே இப்போ உதாரணத்துக்கு இப்ப என்கிட்ட அந்த மென்டாரிங் ஸ்டூடெண்ட் சில பேர் டெஸ்ட் எழுதுவாங்கம்மா. இப்ப அதுல வந்து ஒரு சில பர்சன் 35 எழுதுவாங்க சிசிஆர்டி கொஸ்டின். நான் அவுட் ஆஃப் 80ல 35ல 35மே கரெக்டா இருக்கும். சில பேர் 40 எழுதுவாங்க, ஒரு 2-3 தப்பாகும். சில பேர் 50 எழுதுவாங்க, ஒரு 5-6 தப்பா எழுதுவாங்க. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இங்க பாரு, சிசெட் மார்க் எடுக்கிறியா, நான் சொல்றது மார்க் சிசெட் 40 எடுக்கிறியா, அதை 40 எழுதுறியா, 40 கொஸ்டின் நீ 4 தப்பாகலாம். 50 கொஸ்டின் அட்டென்ட் பண்றியா, 50 தப்பாகலாம். அதுதான் ஒரு கரெக்டான ஒரு ஜோனு. நீ 40 எழுதிருக்க 10 தப்புனா அதை சத்தியமா ஒத்துக்கவே மாட்டேன் நானு. 40 அட்டென்ட் பண்ணிருக்க 4 தப்பாகலாம், 50 அட்டென்ட் பண்ணிருக்க 50 தப்பாகலாம், 45 அட்டென்ட் பண்ணிருக்க 4 தப்பாகலாம். இந்த மாதிரி ஒண்ணு வச்சிருக்கணும். ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் வந்து பார்த்தனா மினிமம் அவன் 20ல இருந்து 25 கொஸ்டின் கேட்பான். 25 கேட்கறன்னு வச்சுக்கோயேன், அதுக்கு 25 அட்டென்ட் பண்ணிடாத. ஒரு அவுட் ஆஃப் நீ 45 கொஸ்டின் அட்டென்ட் பண்ண போறேன்னா அதுல ஒரு 15 கொஸ்டின் நான் இப்படிதான் பிரிச்சு கொடுப்பேன் கொஸ்டின் அட்டென்ட் பண்றதுக்கு. எப்படின்னா வச்சுக்கோயேன், ஒரு 45 கொஸ்டின்ஸ் அட்டென்ட் பண்ணணும்னா அதுல 15 ஆப்டிடியூட், 15 ரீசனிங், 15 ஆர்சி. ஆனா 15 ஆப்டிடியூட் உன்னால அதுக்கு மேலதான் நீ அட்டென்ட் பண்ணுவேன். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ரீசனிங் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் குறைவா அட்டென்ட் பண்ற மாதிரி இருக்கும், இல்ல ஆர்சில குறைவான கொஸ்டின் அட்டென்ட் பண்ற மாதிரி இருக்கும். அப்ப அந்த மாதிரி பிரிச்சு வச்சுக்கிட்டு நீங்க ப்ராப்பரா கொண்டு போங்க. தயவு செய்து சொல்றேன், ஆர்சி மட்டுமே முழுசா நம்பி போகாதீங்க, நிச்சயமா நீங்க மாட்டிப்பீங்க.
புரியுதுங்களா? இன்னொரு விஷயம், ஜிஎஸ் மார்க் கொடுக்க போறீங்க அப்படின்னா, திரும்பவும் சொல்றேன், ஃபுல் சிலபஸ உங்களால கம்ப்ளீட் பண்ணிட்டு மார்க் கொடுக்க முடியாது. ஆனா இப்ப பாலிட்டி இருக்குன்னா, பாலிட்டில ஒரு 80% சிலபஸ் முடிச்ச மாதிரி ஃபீல் ஆகும். ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் நீங்க ஆல்மோஸ்ட் ஒரு 75, 80% சிலபஸ் முடிச்ச மாதிரி ஃபீல் ஆனா மட்டும்தான் ஜிஎஸ் மார்க் கொடுக்கணும். அதுக்கு முன்னாடியே நீங்க மார்க் கொடுத்தீங்கன்னா, மார்க்ல ஸ்கோர் வராது. டிமோட்டிவேட்டா ஃபீல் பண்ணுவீங்க. ரொம்ப உங்கள கடைசி நேரத்துல புஷ் பண்ணி கீழ தள்ளி விட்டுரும். அதனால உங்ககிட்ட ஓகே நம்ம ஒரு 70 to 80% சிலபஸ் முடிச்சிருக்கோம் ஈச் சப்ஜெக்ட்ல அப்படின்னு ஃபீல் ஆனா மட்டும்தான் மார்க் கொடுக்கணும். ஓகேவா? அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. சிசெட்டும் அதே மாதிரிதான். டாபிக் ஒழுங்கா பிஓக்கெல்லாம் ரிவிஷன் பண்ணிட்டு அதன் பிறகு மார்க் கொடுங்க. ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனுக்கு என்ன செய்யுங்க அப்படின்னா, நிறைய யூடியூப் சேனல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா வச்சுக்கோங்க, ஃப்ரீயா வந்து பாத்தீங்கன்னா வீடியோ போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி பண்ணுங்க. இன்னொரு விஷயம், நான் சென்னையில வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நான் ஒரு அகாடமில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சவுண்டர்ஸ் ஐஏஎஸ் அகாடமில. ஆக்சுவலி அந்த சவுண்டர்ஸ் ஐஏஎஸ் அகாடமில வந்து பாத்தீங்கன்னா, சிசெட்னு இருக்குன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த அகாடமில ஆர்சி கேம்ப்னே போடுவாங்க. ஆர்சி கேம்ப் ஃபீஸ் ஒரு 500 ஒரு 1000 அந்த மாதிரி தான் வரும். ஒரு வாரம் ஆர்சி கிளாஸ் வரும். என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மேடம் சூப்பரா டீச் பண்ணுவாங்க. ஒரு 5 நாள்ல ஒரு 6 நாள்ல ஆர்சி நல்லா பண்ணிப்பாங்க. ஆக்சுவலி நிறைய வரைக்கும் முடிஞ்சா இப்ப டைம் இல்ல. ஏன்னா ஆர்ட்ஸ் கேம்ப் எப்ப ஆரம்பிப்புன்னு சொன்னாங்க. எப்பறது எனக்கு எக்ஸாக்டா தெரியல. டேட் தெரியல. பட் டைம் நீங்க என்ன பண்ணுங்க, யூடியூப்லயே நிறைய ஃப்ரீயா கிடைக்கும். பட் ஃப்ரீயா கிடைக்கும் இல்லையா? அவன் வளன்னு இழுத்துட்டு எல்லாம் போய் வச்சிருப்பானுங்க. அந்த மாதிரி இருக்கிறது கால் பண்ணீங்க. நச்சுன்னு இருக்கணும். அந்த மாதிரி யாரோட ஆர்சின்னா வச்சுக்கோங்க, இந்த வாஜிராம் அகாடமி இருக்கானுங்க இல்லையா? அவங்களுடைய யூடியூப் சேனல்ல ஆர்சிக்கு ஒரு 6 மணி நேரம் வீடியோ இருந்துச்சு. இப்ப இருக்கான்னு எனக்கு தெரியல. நான் சொல்றது ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி அந்த வீடியோ சாரி 1 இயர்க்கு முன்னாடி அந்த வீடியோ நான் பார்த்திருந்தேன். ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணி விட்டேன். நல்லா இருந்துச்சு. சாரிமா, மறுபடியும் எனக்கு தான் கட் ஆயிடுச்சு. அந்த மாதிரி வாஜிராமும் விஷனும் இவங்களுடைய வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஸ்டடி அந்த 3 வெப்சைடுமா. அதாவது திருஷ்டி ஐஏஎஸ்மா ஃபர்ஸ்ட். திருஷ்டி ஐஏஎஸ், அதன் பிறகு வாஜிராம், அதன் பிறகு விஷன். இவங்க 3 பேருடைய யூடியூப் சேனல்ல ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் ஏதாச்சும் வீடியோ இருந்துச்சுன்னா மறக்காம போய் எடுத்து பாத்துருங்க. திருஷ்டி ஐஏஎஸ், வாஜிராம், விஷன் ஐஏஎஸ், இந்த 3 பேரோடதுமே நல்லா இருக்கும். அன்அகாடமி எல்லாம் பார்க்க வேண்டாம், பைஜிஸ் எல்லாம் பார்க்க வேண்டாம். அதுல அந்த அளவுக்கு எஃபிஷியன்சி கிடையாது ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனுக்கு. இந்த 3 அகாடமியோட வீடியோ இருந்துச்சுன்னா எடுத்து பாருங்க. ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதாம்மா நான் உங்களுக்கு சொல்ல வேணும்னு நினைச்சது. அப்போ ஆர்சி, ஆப்டி, ரீசனிங் 3த்துக்குமே ப்ராப்பரா இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதுல எக்ஸ்ட்ரா எனக்கு ஆப்டிடியூடுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து அதுல எஸ்பெஷலி நம்பர் சிஸ்டம் ஸ்ட்ராங் பண்ணி வச்சுக்கோங்க. சரிதானே? ஸோ நான் ஜென்ரலா கன்வே பண்ணணும்னு நினைச்ச விஷயத்தெல்லாம் கன்வே பண்ணிட்டேன். ப்ராப்பரா படிங்க, ரிவிஷன் பண்ணுங்க. 10 மார்க் சிசெட்டுக்கு எழுதி எக்ஸாம் கிளியர் பண்ணிடுங்க. தயாராகுங்க. சரிதானே? வேற ஏதாச்சும் நீங்க சொல்றதா சொல்லலாமா? இல்லைன்னா நம்ம மீட்டிங் முடிச்சுக்கலாம். வேற ஏதாவது கொஸ்டின் இருக்குங்களா? எஸ்மா, நான் டெக்ஸ்ட் பண்ணுவீங்க இல்லையா? நான் எல்லாருக்குமே லிங்க் கொடுத்து விட்டேன், இந்த மீட்டிங் லிங்க். ஸோ அந்த மாதிரி அதே ஐடியில வந்து எனக்கு மெசேஜ் போட்டு விடுங்க. நான் வந்து அந்த பிடிஎஃப் நான் கொடுத்து விட்டுறேன் அந்த 300 கொஸ்டினுக்கு. சரி, ஓகேங்க. ஸோ ஒரு 1.5 hours வந்து பார்த்தீங்கன்னா டைம் பண்ணியிருக்கீங்க. தயவு செய்து நான் திரும்பவும் சொல்றேன், இன்னையிலிருந்து ஒழுங்கா படிக்க ஆரம்பிச்சா கூட ஃபிலிம்ஸ் உங்க கையில இருக்கு. இது வரைக்கும் என்ன பண்ணீங்கன்றது முக்கியம் இல்லை. ஒரு நாளைக்கு இப்பல இருந்து 3 மணி நேரம் சிசெட்டுக்காக கொடுங்க. நிச்சயமா ஷைன் பண்ண முடியும். ஸோ உங்க எக்ஸாமுக்கு என்னுடைய அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். சரிங்களா? நல்லா படிங்க. டேக் கேர். தேங்க்யூ. Thank you, sir.